ஹே ஆமி செல்லகுட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேஹோப்போட ஒரு பக்க காதல் கதை. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கும் முன்னாடி என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா லைவ் வரலாமா? நான் ஒரு ஆசையாக கேட்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் டீ ஆத்தின கதையெல்லாம் அது வேறு. இப்போது வந்தால் நீங்கள் எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்களா? ஏன்னா லைவ் வந்து நான் தனியாக உட்காந்து பேசுறதுக்கு நான் வராமே இருக்கலாம். ஸோ யாருக்காவது தெரிஞ்சுக்கணும் பேசணும் அப்படின்லாம் தோணா. பிகாஸ் நிறைய பேர் இன்ஸ்டாவில் இல்லை என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு இங்கே கொஷின் பண்ணுறீங்க. சோசியல் மீடியா ஓப்பனாக கமெண்டில் என்னை பற்றி நான் சொல்கிறதுக்கு, ஏன்னா அது நான் எனக்கே மைனஸாக போகும் சில சமயம். அதை வச்சு யாராவது ஏதாவது கண்டென்ட் க்ரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் எதுவும் ஓப்பனாக சொல்லிக்கிறதில்ல. என்னை பற்றி தெரியணும்னா லைவில் வந்து சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அப்புறம் நான் யார், சாரா தானா, அதெல்லாம் உங்களுக்கு டவுட் இருக்குல்ல, எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணுவேன். உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள், வரேன். இல்லைனா ஓகே. அப்புறம் எனக்கு இன்னொரு பர்சனல் சேனல் ஒன்று இருக்குது. அந்த சேனலில் பற்றி தெரிஞ்சுக்கணும், அது பார்க்கணும். விலாக் தான். ஸோ பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வேணும்னா, அது வந்து அவ்வளோ ஒன்றும் டெவலப் ஆகாத சேனல் தான் அது. ஸோ வந்து என்னோடய விலாக் பார்க்கணும் அப்படின்னு தோன்றவங்களுக்கு ஓகேனா லிங்க்குன்னு கேளுங்க கமெண்டில். ஸோ நான் வேணால் அதோடய லிங்க் அடுத்த இதில் நான் வந்துட்டு அட்டாச் பண்ணி விடுறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, இதை நான் வந்து போட்டு லிங்க்கு கூட வந்து போடலாம், போஸ்ட் போட்டேன். பட் போஸ்ட்லாம் போட்டு லிங்க்கை கொடுத்தேன்னா வச்சுக்கோங்களேன், அதில் ஏதாவது என் ஃபேமிலி கண்ணில் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, இவங்க அவ்வளோதான். இது எனக்கு என் ஃபேமிலி மீன்ஸ் என் அம்மா, என் பிரதர், அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு தான் நான் இந்த சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி இருப்பாங்கள்ல, இந்த நாலு பேர்னு 4 விதமாக பேசுகிறதுக்குன்னே ஏதாவது குடும்பத்தில். ஸோ அந்த மாதிரி சிலருக்கு இந்த சேனல் இருக்கிறதுலாம் தெரியாது. தெரிஞ்சதுன்னா அது கொஞ்சம் ஏதாவது ஒரு மாதிரி யோசிப்பாங்க. ஸோ நம்ம அடுத்தவங்கள காதில் வாங்க மாட்டோம், இருந்தாலும் எதுக்கு அப்படின்னு. அப்புறம் அந்த பர்சனல் சேனல் சொன்னால அதோடய லிங்க் கொடுத்தா அங்கே எந்த கொஷினும் இந்த சேனலை பற்றி தயவு செய்து பர்சனலாகவோ இல்லை இந்த சேனல் பற்றியோ கேட்க வேணாம். உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட பேசணும் கேட்கணும் அப்படின்னா இன்ஸ்டாவை வந்து கேளுங்க, நான் கண்டிப்பாக பதில் சொல்வேன். இல்லையா கமெண்டில் இங்கே கேட்டிங்கன்னா கூட நான் அடுத்தடுத்த வீடியோஸில் பதில் சொல்வேன், சொல்ல முடிஞ்ச கொஸ்டின்ஸ்க்கு. லைவில் மேக்ஸிமம் சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லைவை நான் டெலீட் கூட பண்ணிடுவேன். அதனால் ஓகே, உங்களுக்கு ஓகேனா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இந்த சாட்டர்டே இல்லை அடுத்த சாட்டர்டே இது எனக்கு கன்வின்சிங்காக இருக்கோ பார்த்து நான் சொல்கிறேன். ஓகேடா, கமெண்டில் மறந்துடாமல் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். காதல் 3. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் அப்படியே நீங்கள் மலையில் அழுதுகிட்டே வரீங்க. வந்து நீங்கள் அப்படியே உங்கள் முன்னாடி ஒரு கார் வேகமாக வந்து நிற்க, ஜேப் அதுலேருந்து இறங்க, அடுத்த நிமிஷம் ஓடி போய் மாமா அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேயோப்போ அப்படியே உங்களை பார்க்க அப்படியே நீங்கள் மயங்கி விழுகிறீங்க. ஆக்சுவலி அவன் அடித்த மாதிரியெல்லாம் உங்கள் கற்பனை தான். வாரி சுருட்டி எழுந்து பார்க்குறீங்க, மழை இல்லை. அப்படியே மேலெல்லாம் தொட்டு பார்த்தா ஈரம் இல்லை. எங்கே இருக்கோம் அப்படின்னு சுற்றி அப்படியே பார்க்குறீங்க. நீங்கள் பெட்டில் படுத்துட்ருக்கீங்க. ஸோ பக்கத்தில் அஜய் அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தவன் நீங்கள் அப்படியே முழிச்சு பக்கத்தை பார்த்து, ஏய் ஆர் யூ ஆல்ரைட் அப்படின்னு கிட்ட வர, அம்மா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே தேம்புறீங்க. ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவனும் உங்கள் தலையை அப்படியே தடவி விட்டு, ட்ரெஸ் நான் சேஞ்ச் பண்ணிவில்ல, மெய்டு வச்சு தான் பண்ணேன், பயப்படாத அப்படிங்கிறான். உங்களுக்கும் அழுகாதாங்களே ஆமாம் அப்படின்ட்டு அவனை ஹக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் டைம் மாமா மாமான்னு கூப்பிட்றீங்க. அப்படியே நீங்கள் அழுதுட்ருக்க. அவனும் ஒன்றும் இல்லை, இப்போ எதுக்கு அலற, சரி அழாத, உனக்கு சேராது, இந்த பார்த்ததும் மயங்கி விழுந்துட்டேன் அப்படிங்கிறான். இப்போ தான் உங்களுக்கே தோணுது, ஆமாம் இல்லை அவன் எதுவுமே உங்களை பண்ணல. வந்து இறங்கி அப்படியே உங்கள் கிட்ட வருவோம், அவனை பார்த்ததும் அந்த குற்ற உணர்ச்சி, அந்த வீடியோ நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்ல வந்திருப்பீங்க. பயத்தில் அப்படியே நீங்கள் மயங்கி விழுந்துருப்பீங்க. ஸோ மயங்கின அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களுக்கு வந்த கனவு தான் அவன் அடித்த மாதிரி. ஆக்சுவலி அவன் அடிக்கலாம் இல்லை, அப்படியே உங்களை பூ மாதிரி தூக்கிட்டு வந்திருப்பான். எதுக்கிட்டே இப்படி பயப்படுற, எதுக்கு இவ்வளோ பயம் அப்படின்னு நடுங்கிறவங்க கையை தேய்ச்சி விட்டு, பயப்படாத, என் கூட தான் இருக்க, சேஃபாக தான் இருக்க, பட் இது அவங்களோட வீடு இல்லைன்னு நல்லாவே தெரியுது, மாமா மாமா அப்படின்னு எதோ சொல்ல வர, அமைதியாரு, தூங்கிட்டு இருந்தேன், அதான் சாப்பாடு கொடுக்க முடியல அப்படின்ட்டு அவனே ஃபுட் எடுத்துகிட்டு வந்து, சாப்பிட்டுவியா அப்படின்னு பார்க்குறான். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அழுதுகிட்டே இருக்க, எது வேலை காக்காது அப்படின்னு அவனே ஊட்டி விட அவங்க முன்னாடி அப்படியே நீட்டுறான். நீங்கள் அப்படியே அவனே பார்க்க, ஹெல்ப்பு தான் அப்படிங்கிறான். தப்பா எந்த இன்டென்ஷனும் இல்லை எனக்கு அப்படிங்க வாயை திறந்து வாங்கிக்கிறீங்க. ஃபுல்லாக சாப்பாடை ஊட்டி முடிச்சு டேப்லெட்லாம் கொடுத்து படு அப்படின்னு அவங்கள படுக்க வைக்கிறான். நீங்களும் இன்னும் அழுதுட்டுருக்க,
அழாதடி அப்படின்னு உங்களை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் படுத்து உங்களை தட்டி கொடுத்து குழந்தைய தூங்க வைக்கிற மாதிரி தூங்க வைக்கிறான். உங்களால் முடியல, அழுகியா தாங்கலை, ஏதாவது கேட்க மாட்டானா அப்படின்னு இருக்குது. இவனும் எந்த இதுவும் கேட்காம இருக்கா, உங்களால் தூங்கக்கூட முடியல, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, ஒருவேளை இவருக்கு தெரியாதோ அப்படின்னு சொல்லிட்டு மாமா மாமா உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறீங்க. இப்போ எதுக்கு அலற? கண்ணை தொடச்சி விட்டு நீ எதுவும் சொல்ல வேணாம், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், தூங்கு அப்படின்னு உங்களை அப்படியே காம் பண்ணி தூங்க தான் வைக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே தூங்கி போயிடுறீங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே அவனும் வந்துட்டு எங்கேயோ ரெடி ஆகிட்டு இருக்கிறத பார்க்குறீங்க. அப்படியே எழுந்து மாமா அப்படின்னு கூப்பிட்றீங்க. எழுந்துட்டியா, இப்போ நீ ஓகேவா அப்படின்னு கிட்ட வந்து தொட்டுலாம் பார்க்குறான். இப்போ நல்லா தான் இருக்கீங்க, சரி ஓகே, சரி ரெஸ்ட் எடுத்துக்கோ, எனக்கு ஒர்க் இருக்குது, முடிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் வெளியே போக மாமா அப்படின்ட்டு அவன் முன்னாடி வர என்ன அப்படிங்கிறான். எதுவும் வேணுமா, வெளியே போகலாமா என்னமோ கேட்குறான். இல்லை அது அந்த வீடியோ அது உங்களுக்கு அப்படி நீங்கள் பிச்சு பிச்சு வார்த்தையே வராமல் பேச, எந்த வீடியோவை பற்றியும் எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு உங்கள் ஃபோர்ஹெட்டில் தேவையில்லாதது போட்டு மனசை குழப்பிட்டு இருக்காத, போ நான் வேலைக்கு போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை உங்களை நகர்த்தி விட்டு வெளியே போக அப்படியே மடைஞ்சு உட்காந்து அலறிங்க, கதறி கதறி அலறிங்க. உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலி அந்த வீடியோவில் இருந்தது என்னென்னா, நீங்களும் சிமினும் ஒன்றா இருக்கிற மாதிரி அது ஒரு வீடியோ மாஃப் தான் பண்ணியிருக்காங்க, அதில் நல்லாவே தெரியுது. ஸோ அந்த வீடியோ தான் எல்லோரும் பார்த்துருப்பாங்க, யாரோ ஒருத்தனோட தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி மொத்த குடும்பமும் நீங்கள் சொல்ல வரதே கேட்காம அவங்கள அடித்து துரத்தி அழுதுகிட்டே வந்த வழியில் ஜேஹோப்பை பார்த்துருப்பீங்க. அவனும் அவங்கள அடிக்கலை, ஒன்றும் பண்ணலை, அப்படியே தூக்கிட்டு வந்தவனோ அந்த வீட்டுக்கு கூட கூட்டிகிட்டு போகலை, வேறு வீட்டில் கொண்டு வச்சுருக்கான். இது என்ன இடம் எதுவும் தெரியல. ஆனால் இப்போ வரைக்கும் நீங்களாக வாய் திறக்கிற வரைக்கும் அவன் ஒரு வார்த்தை கூட அது என்னன்னு கூட உங்ககிட்ட கேட்கல. இப்போ நீங்களாக போய் சொல்லும் போது கூட அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ அந்த மாதிரி கிடையாதுங்கிற மாதிரி தான் அவனும் சிம்பாலிக்காக சொல்லி ஃபோர்களை கிஸ் பண்ணிவிட்டு எந்த நேரத்தில் நான் கூடவே இருப்பேன்டி அப்படின்ட்டு அவன் போயிருப்பான். அதெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் அவங்கள குத்தி கிழிக்குது. இப்படி நம்ம மேலே கண்மூடித்தனமாக ஒரு காதலையும் பாசத்தையும் வச்சுருக்க பர்சனை புரிஞ்சிக்காமல் அந்த மனுஷனை எவ்வளோ காயப்படுத்தியிருப்போம் அப்படின்ட்டு வலிக்குது. இப்போ வலிக்குது, முதல் முறையாக வலிக்குது. ஸோ ரொம்ப கதறி அலறிங்க. சுகா இறந்தப்போ எந்த ஃபீல் பண்ணிங்களோ அதே ஃபீல் இப்போ ஜேயோப்க்கு நம்ம ஏதோ ஒரு வகையில் துரோகம் பண்ணிட்டோமோ அப்படின்னு வலிக்குது. இப்போ புரியுது அவரோட வலி உங்களுக்கு. சுகா நீங்கள் சொல்லும் போதெல்லாம் அந்த மனுஷனுக்கு உங்களை முழுசாக விரும்பின அந்த மனுஷனுக்கு என்ன வலி வலிச்சிருக்கும் அப்படின்னு. ஸோ நீங்கள் அப்படியே கண்ணை தொடச்சிட்டு டக்குன்னு எழுந்து நிற்கிறீங்க. இல்லை மாமா, உனக்கு நான் சரியான ஜோடி கிடையாது மாமா, நீ நல்லா இருக்கணும் மாமா, நான் உனக்கு சரியில்லை மாமா அப்படிலாம் நினைக்கிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அங்கே மெய்டு இருக்கிறதுனால ஒன்றுமே பண்ணல, அவங்க உங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுத்து அப்படியே பார்த்துக்கிறாங்க. நைட் ஆனதும் ஜோப் வந்துட்டு ஓகேவா நீ அப்படின்னு வரும்போதெல்லாம் அது கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறீங்க. நம்ம ஏன் இங்கே இருக்கோம் அப்படின்னு அந்த கேள்வி கேட்க, அதுவா ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு இப்போதைக்கு நம்மக்கிட்டேருந்து கொஞ்சம் கேப் தேவைப்படுது, அதான். ஆயானை பார்த்துக்க தான் அங்கே அத்தனை பேர் இருக்காங்களே, நம்மள அவன் தேட மாட்டான். ஸோ ஃபீல் பண்ணாத, அயானுக்குட்டிய சீக்கிரமே போய் பார்க்கலாம், நானே அவனை கூட்டிகிட்டு போகிறேன். அது வரைக்கும் எதை பற்றியும் ஃபீல் பண்ணாமல் நிம்மதியாரு, ரெஸ்டடு, உனக்கு இப்போ அதுதான் தேவை அப்படின்ட்டு நீங்கள் போங்கம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஃபுட்டை எடுத்து உங்களுக்கு வச்சுட்டு அவனும் சாப்பிட, நீங்கள் அவனையும் பார்த்து அப்படியே கண்ணில் டியர்ஸ் வருது. சாப்பிடும் போது அழக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்ணை தொடச்சி விட்டு அவனே உங்களுக்கு ஊட்டியும் விடுறான், அவனும் சேர்ந்து சாப்பிட்றான், அவனோட சந்தோஷமாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் அந்த பழசெல்லாம் மறக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனோட ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுக்க, நடிது எனக்குள்ள அதிசயமாக இருக்குது அப்படின்னு அப்படியே ஜெயப்பங்க பார்க்க, ஏன் புருஷன் தானே நீங்கள், நான் கட்டிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போல்லாம் இல்லையா, கட்டிக்கலாமே, நல்லா கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ண, மாமா அப்படிங்கிறீங்க. நாடி பொண்டாட்டி அப்படிங்கிறான். அவனோட லிப்பில் முதல் முறையாக ஐ லவ் யூடா மாமா அப்படின்னு நீங்கள் அப்படியே கிஸ் பண்ண, அவனுக்கோ அப்படியே இன்ப அதிர்ச்சி, ஷாக்காக அப்படியே பார்க்குறான். அப்படியே அவனும் எவ்வளோ நாள் உங்களை லவ் பண்ணியிருப்பான், அந்த ஏக்கம் இருக்காது. ஸோ அவரும் பேக் கிஸ் பண்ணுறாரு. ஸோ ரெண்டு பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்க, அப்படியே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கழுத்தில் அப்படியே அப்படின்னு கிஸ் பண்ண, நீங்களோ மாமா மாமா அப்படின்னு மோன் பண்ணுறீங்க. அது அந்த மனுஷனுக்கு செம்ம கிறக்கமாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட செஸ்ட்டில் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே உங்கள் சாரியை அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. நீங்களும் அப்படியே சினுங்கிட்டு இருக்க ஹூக்ஸை அப்படி அவரோட வாயிலே கழட்டி அப்படியே வந்தது அந்த இடத்துலையும் அப்படின்னு அழுத்தி கிஸ் பண்ண,
ஆமாம் அப்படின்ட்டு ஒரு பெண்ணந்தாடியை அழுத்தி பிடிச்சிக்கிறீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மனசை அவங்க வயிற்றில் அப்படியே கிஸ் பண்ண அவங்க ஹிப்பு அப்படின்னு அப்படியே அவரோட லிப்ஸ் ஒரு இடமா ஊர்வலம் போக உங்களுக்கு உடம்பெல்லாம் அப்படியே சிலிர்க்குது. அவங்க காலை அப்படியே பின் பண்ணிக்கிட்டு அப்படியே கையும் அப்படியே ஒன்றோட ஒன்று பின்னிக்கிட்டு உங்களால் முடியல அப்படியே ஒரு மோன நிலையில் மாமா மாமா அப்படின்ட்டு இருக்கீங்க. அப்படியே அந்த மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வந்து ப்ளவுஸ் அடுத்ததாக அப்படியே என்ன செய்யும் ரிமூவ் பண்ண அப்படியே உங்கள் முதுகில் அப்படின்னு கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் சினுங்கிட்டு உங்களால் இதுக்கு மேலே முடியாதுன்னு அப்படியே திரும்பி டக்குன்னு அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவர் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படின்ட்டு ஃபுல்லாக கிஸ் பண்ணால் இப்போ தான் அந்த மனுஷனுக்கு சுயமே வருது. இவ்வளோ நேரம் ஒரு இதில் அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருந்தவர் டக்குன்னு உங்களை விட்டு நகர மாமா அப்படின்னு பார்க்குறீங்க. இல்லடி, அது இப்போ நீ கொஞ்சம் அப்செட்டாக இருக்க, நல்லாவே புரியுது. இந்த மாதிரி நீ எனக்கு வேண்டாம். உன் முழு மனசோட உனக்கு எப்போ என்னை பிடிக்குதோ அப்போ நம்ம ஒன்றா இருக்கலாம். இப்போ நீ குழப்பத்தில் இருக்க, அதான் சாரி, நானும் கொஞ்சம் எல்லாம் மீறிட்டேன். சரி நீ தூங்கு அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே ஏமாம்மா அந்த வீடியோ உண்மைன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு அழுகியோட அப்படியே அவரை பார்க்க ஏய் அடிச்சனா பார்த்துக்கோ லூசாடி நீ கண்டதே வளரிட்ட. எனக்கு உன் மேலே 100 இல்லை 200% நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி ஒரு கேவலமான வழியை என்றைக்கும் அத்தை பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும். தேவையில்லாமல் எதுக்கிடாமல் பேசுகிற, எனக்கு உன் மேலே அவ்வளோ லவ் இருக்குது. இங்கே பார், அது உன்னை அறியாமல் நடந்ததாக கூட அதை பற்றி நான் கவலையப்பட போகிறதில்ல. உடம்புங்கிறது உயிர் இருக்கிறதுக்கான ஒரு கூடு மட்டும்தான், அது எதுவும் கிடையாது இங்கே அப்படின்னு தொட்டவங்க செஸ்ட்டை தொட்டு இங்கே இருக்க பற்றியா மனசு, அதுதான் எல்லாம். எனக்கு அங்கே உன் மேலே இருக்கிற நம்பிக்கை அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்காது, நடக்க விடுற ஆளும் நீ கிடையாது. அந்த இடத்துல சுகாவே இருந்து எடிட் பண்ணியிருந்தாலும் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா அவ்வளோ கேவலமானவன் என் அண்ணனும் இல்லை, நீயும் இல்லை. எனக்கு நல்லாவே தெரியும்டி, உனக்கு எந்த அளவுக்கு என் மேலே வெறுப்பு இருக்கோ அந்த அளவுக்கு சுகா மேலே லவ் இருக்குது. அதை தவிர்த்து எவனையும் நீ பார்க்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நீ ஏதோ குழப்பத்தில் இருக்க, அதனால் நான் தொடர்றது உனக்கு சரின்னு படும், நாளைக்கு எது தப்புன்னு படலாம். அதனால தான் சொல்கிறேன். ஸோ அமைதியாக இருடா, எதையும் யோசிக்காத. மாமா அதை பற்றி எதுவுமே யோசிக்கலை. ஏன் மாமா உனக்கு இதெல்லாம் என்கிட்ட கேட்கணும்னு கூட தோணலையா? எதுக்கு கேட்கணும்? உண்மையாக இருந்தால் அதை பற்றி கேட்கலாம். பொய் யார் கேட்பா? அப்படியே அழறீங்க. ஏய் ஏன்ட்டி அழற அப்படின்ட்டு ட்ரெஸ்ஸை சரி பண்ண அப்படிங்கிறோம். நீங்களும் மாட்ட அப்படின்ட்டு அப்படியே அழகு. என்னம்மா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டவர், நீ தான் வேணும். எனக்கு நடந்த அசிங்கத்தை நான் மறக்கணும், என்னையவே மறக்கணும், அதுக்கு நீ வேணும். எப்போ எனக்கு கிஸ் பண்ணுவியா மாட்டியா அப்படின்னு அழுதுட்டு அப்படியே அவரை பார்க்க அவரோ அடுத்த நிமிஷம் நீ இல்லைன்னா என்னையா இருப்பேங்கிற மாதிரி, உனக்கு எது வேணுமோ அது இந்த மாமா கண்டிப்பாக செய்வேண்டி, நீ எதுக்காக அழலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷம் கிஸ் பண்ணி, இப்போ என்னடி உன்னை முழுசாக நான் ஆட்சி பண்ணுறேன், அதில் எல்லாத்தையும் நீ மறந்துடுவடி, இந்த மாமா மட்டும்தான் ஞாபகத்தில் இருப்பேன், இனி ஜேப் நீ புழம்பலை அப்படின்னு சொல்லிகிட்டே அந்த மனுஷன் ஓரிடமாக கிஸ் பண்ண மாமா அப்படின்ட்டு நீங்களும் ஒரு முடியை அப்படியே அழுத்தி பின்னந்தலையோடு அழுத்தி பிடிக்கிறீங்க. அப்புறம் உங்கள் செஸ்ட்டில் அப்படியே குழந்த மாதிரி வாய வச்சுட்டு அப்படியே உங்களை பார்க்க நீங்கள் கண்ணெல்லாம் மேலே சொருக்க அப்படியே ஒரு மோன நிலையில் இருக்கீங்க. அவரும் உங்கள் காதுக்கிட்ட வந்து உனக்கு நிஜமாவே ஓகேவா அப்படின்னு கேட்க, ஏமாம்மா என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்ட்டு, அதெல்லாம் இல்லடி அப்படின்னு இப்போ கண்ணத்தில் அப்படின்னு அழுத்தி ஒரு கிஸ் பண்ண நீங்களோ அவர் லிப்பில் அப்படியே அழுத்தி கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அவரோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவங்கள ப்ளே பண்ண ஆரம்பிக்க நீங்களோ மாமா மாமா அப்படின்ட்டு அப்படியே இப்போ அவர் தலையை பிடிச்சி அப்படியே இழுத்து உங்க கிட்ட வச்சு என்னால் முடியல அம்மா அப்படின்னு இப்போ அவரை அப்படியே ஹக் பண்ணிக்க அந்த மனுஷனும் அப்படியே ஒவ்வொரு இடமா கிஸ் பண்ணிட்டு இருந்தவர் உங்கள் காதுக்கிட்ட வலிக்கும் பொறுத்துக்கும் அப்படிங்கிறாரு. அப்படின்னு பார்க்கும்போதே டக்குன்னு இன்சைட் பண்ண மாமா அப்படின்னு நீங்கள் மோன் பண்ண அந்த மனுஷனும் அப்படியே அவ்வளோதாண்டி அப்படின்ட்டு அவரும் மோன் பண்ணிட்டே அப்படியே உங்கள் ஃபோரியரில் அன்றைக்கி கிஸ் பண்ண நீங்கள் அப்படியே அவரை இழுத்து இப்போ லிப்பில் கிஸ் பண்ணி அப்படியே போகிற மேலே வரீங்க. ஸோ அந்த மனுஷன் அப்படியே உங்களையும் பார்க்க இப்போ நீங்கள் அப்படியே அவர் மேலே ரைட் பண்ண அவரும் இது கூட செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. நீங்களும் என்னால் உனக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை தான் மாமா நான் செய்வேன், என்னை மன்னிச்சிரு மாமா அப்படிங்கிறீங்க. ஏய் எதுக்கு நீ தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு, இந்த நேரத்தில் இதை ரசிக்கணும்,
அதை தவிர்த்து வேறு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் உங்களோட ஹாப்பியாக அந்த நைட்டை 2 பேரும் அவ்வளோ அழகாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. உங்களோட லவ் அங்கே தெரியுது. எந்த அளவுக்கு அந்த மனுஷன் அவங்க மேலே லவ் வச்சுருந்தா உங்களுக்கு வலிக்காத அளவுக்கு பார்த்து பார்த்து அவர் எல்லாத்தையும் பண்ணுறது. ஒவ்வொரு டைமும் வலிக்குதா? வலிச்சா சொல்லு அப்படின்னு கேட்டு பின்னந்தலை கூட தலகாணியில் வச்சு அழுத்தும் போது வலிக்கூடாதுன்னு தான் கையை வச்சு அண்டை கொடுத்து அவர் இது பண்ண உங்களுக்கோ இப்படி ஒரு மனுஷனை நம்ம மிஸ் பண்ண பார்த்தோமே அப்படின்ட்டுருக்கு. மனுஷனை இழுத்து லவ் யூடா மாமா அப்படின்னு ஹக் பண்ணிக்க. லவ் யூடி பொண்டாட்டி அப்படின்னு அவரும் ஹக் பண்ணி இப்படியே தான் நைட்டு தூங்குறீங்க. ஸோ மார்னிங் எழுந்ததும் மாமா அப்படின்னு கூப்பிட்றீங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எழுந்து அவரோட செஸ்ட்டில் தான் அப்படியே படுத்துட்டு அவர் அப்படியே பார்த்து கூப்பிட அடி அப்படின்ட்டு கண்ணை முழிக்கிறாரு. மாமா எனக்கு வேலைக்கு போகணுமா அப்படின்னு கேட்குறீங்க. வேண்டி பொண்டாட்டி நான் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. நாம வேணா வெளியில் போகலாமா? சரி நீயும் வீட்லேயே அடைஞ்சிருக்க. நானும் உங்ககிட்ட கேட்கலான் இருந்தேன். சரி நீயா எப்போ மைண்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு சொல்கிறியோ அப்போ போய்க்கலான் இருந்தேன். சொல்லு எங்கே போகணும்? ஷாப்பிங் போகலாமா? என்ன வேணும்? அங்கே போகலாமா? இங்கே போகலாமா? தேட்டர் போகலாமா அப்படின்னு அவரோ மைண்டை மாற்றத்துக்கு ரிலாக்ஸாக இருக்க கூப்பிட்றீங்கன்னு எங்கே போகலான்ட்டு வரிசையாக கேட்க அன்னைக்கு போனோமே அந்த மலைக்கோவில் அப்படிங்கிறீங்க. ஓ பாடுறா என் பொண்டாட்டிக்கு அந்த மாதிரி வேண்டிக்கணும்னு ஆசை வந்துச்சா அப்படிங்கிறீங்க. சரிடி என் பொண்டாட்டி ஆசைப்பட்டு நான் எதை நோன்னு சொல்ல போகிறேன். போகலாம். சரி அப்போ போய் ரெடி ஆகலாமா அப்படிங்க. அப்படின்ட்டு நீங்கள் எழுந்து போக அவரோ பின்னாடியே வந்து அப்படியே உங்களை தூக்குறாரு. ஏன் மாமா அப்படின்னு கோயிலுக்கு போகும்போது தாண்டி இப்படிலாம் பண்ணக்கூடாது, குளிச்சுட்டா எதுவும் இல்லை அப்படிங்கிறாரு. ஐயோ அடி நீங்கள் வைக்கப்பட அடி நான் இதெல்லாம் சினுங்கினேன் எப்போ என்ன வெக்கமா அப்படின்னு டக்குன்னு பெட்ஷீட்டை பிடிச்சி எடுத்து தூக்கி போட ஐயோ அப்படின்னு நீங்கள் அப்படி அந்த பாத்ரூம்குள்ளே ஓட பின்னாடியே வர்றாரு மனுஷன். மாமா உனக்கு வெக்கமே இல்லைடா அப்படின்னு நீங்கள் திரும்பி நிற்க உங்ககிட்ட எதுக்கடி வெக்க பண்ணணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாரி அப்படின்னு திருப்ப சி போடா மாமா அப்படின்னு திருப்ப நான் இதெல்லாம் ரைட் பண்ணும்போது எனக்கு தெரியலையாடி பாரடி எப்படி கடிச்சு வச்சுருக்கேன்னு பாரடி எப்படி கீறி வச்சுருக்கேன்னு அவரும் ஒன்றா கட்ட ஐயோ மாமா அப்படின்னு அவர் செஸ்லேயே அப்படியே நீங்கள் வெக்கப்பட்டு சாய பாரு நிஜமாடி நீ தாட்டி பண்ண அடி ஐயோ மாமா நீ மட்டும் என்ன இங்கே பாரு அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் செஸ்ட்டை கட்ட ஆமாம்ல தினடி இது என்ன அப்படின்னு அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்துல கை வைக்க உங்களுக்கு ஜுஃப்னு மாமா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே மோன் பண்ண அந்த மனுஷனும் அவர் கையால் அந்த இடத்துல அவர் பண்ணுற மேஜிக்கில் நீங்களும் ஐயோ மாமா உன்கிட்ட போய் காமிச்சப்ப தள்ளுறா அப்படின்னு அப்படியே நீங்கள் ஃபேஸை நகத்தை பார்க்க அந்த மனுஷனும் சும்மா இருந்தவனா நீ தாண்டி நோண்டி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே சக் பண்ண மாமா ஐயோ அப்படின்னு நீங்கள் சினுங்க அவரை விடாமல் அப்படியே உங்களை அங்கேயே மூடையுது. ஸோ அப்படியே பாத்டப்குள்ளே போட்டு வாட்டரோட அவரோட மேட்ரை முடிக்கிறாரு. ஸோ 2 பேரும் ஒரு வழியாக மேட்டெல்லாம் முடிச்சு குளிச்சு இழிச்சு நீங்கள் வெளியே போகலான்னாலும் விடாமல் உங்களை கழுத்தை பிடிச்சி கடிச்சு வைக்க நீங்களும் ஒரு பிடிச்சி செஸ்ட்டில் கடிச்சு வச்சுட்டு ஓடி வந்துடுறீங்க. ஸோ ஒரு சிரிச்சுட்டே வெளியில் வர இப்போ 2 பேருமா சேர்ந்து மாமா நல்ல பிள்ளையாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கோவிலுக்கு போகிறோம் ஏதாவது பண்ண அவ்வளோதான் அப்படி நீங்கள் திட்ட சரிங்க பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் ட்ரெஸ் சேஞ்சில் பண்ண மாமா வேஸ்ட்டு கட்டு அப்படிங்கிறீங்க. ஏண்டி அப்படிங்க உனக்கு அது நல்லா இருக்கும்டா. சரி ஓகே அப்படின்னு அவன் வேஸ்ட்டி சட்டை அப்போ நீயும் சாரி கட்டுடி அப்படின்னு பட்டு சாரி எடுத்து கொடுக்க அப்படின்னு எடுத்து கட்டுறீங்க. அதுக்கப்புறம் என்ன எப்பவும் போல் ஹேரை ட்ரை பண்ணிவிட்டு அவரே வந்து அழகாக பின்னல் போட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு அப்படியே உங்கள் நெத்தியில் போட்டு வைக்க எப்படி இருக்கேன் அப்படிங்கிறீங்க. ஆஸ் யூஸ்வல் ரீ எப்போவுமே நீ என் தேவதடி. சின்ன வயசில் பட்டு பாவாடை சட்டையில் என் முன்னாடி வந்து எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்ட அதே ஃபேஸை தான் நான் இன்னும் பார்க்குறேன்டி. அதே தேவதை எனக்கு கிடைக்க மாட்டாளான்னு ஏங்கின என் தேவதை எனக்கு என் கைக்குள்ளே அப்படின்னு நினச்சி அந்த மனசை அப்படியே ஹேக் பண்ணி லவ் யூடி அப்படின்னு அவங்க ஃபோரில் காதலோட அப்படின்னு கிஸ் பண்ண அவர் செஸ்ட்டுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அவர் செஸ்ட்டில் அப்படின்னுங்க ஐ லவ் யூடா மாமா. நான் கூட உன்னை மிஸ் பண்ணியிருந்தா இந்த லைஃபை எனக்கு வேஸ்ட். ஆனால் நான் மிஸ் பண்ணலை. ரொம்ப தேங்க்ஸ் என் லைஃப்பில் வந்ததுக்கு என்னை இவ்வளோ லவ் பண்ணதுக்கு என்னை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சதுக்கு அப்படின்னு அவரோட செஸ்ட்டில் அப்படின்னு அழுத்தி நீங்களும் கிஸ் பண்ணி லவ் யூ அப்படின்னு அவரை பார்க்குறீங்க. சரி இப்படியே ஒன்று பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் திருப்பி அடுத்த ரவுண்டுக்கு மாமா ரெடி ஆயிடுவேன் அப்படிங்க. ஏச்சி கோவிலுக்கு போகும்போது பேசுகிற பேச்சு அது அதனால தாண்டி சொல்கிறேன். சரிவா இப்போ இருக்கிற அந்த மைண்ட் செட்லேயே ஓடிடலாம். இல்லை மைண்ட் செட் வேறு மாறிடும் அப்படிங்கிறாரு. நீங்கள் செஞ்சாலும் செய்வீங்க அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே அழகாக வெளியில் வர அந்த மெய்டோ சமைச்சு வச்சுருக்காங்க. ஸோ 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றீங்க. சாப்பிடும்போது ஒரு மூஞ்சி கொஞ்சம் டல்லாக இருக்க நாச்சு சாப்பாடு பிடிக்கலையா வேறு எதுவும் செய்வா இல்லை வாங்கவா அப்படின்லாம் இருக்கேக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படிங்கிறீங்க. இப்போ ஏண்டி ஒரு மாதிரி இருக்க ஒன்றும் இல்லை மாமா
இல்லையே, காலையில் இந்த மாதிரி இல்லையே பொண்டாட்டி மூடு, என்னாச்சு அப்படின்னு அவர்கிட்ட வந்து, என்னடி எதுவும் சரியில்லையா, வயிறு கீது வலிக்குதா, நேற்று பண்ணது எதுவும் ஹாஷா பண்ணிட்டேனா, அங்கே வலிக்குதா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு போகலாமா, ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போகலாமா, செக்கப் பண்ணிக்கலாம், உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அடுத்து அந்த மனுஷன் பாடி கேட்க, ஐயோ மாமா கொஞ்சம் மூச்சு விடு, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், போகலாம் அப்படிங்கிறீங்க. சரி அப்படின்ட்டு மேடிட்டு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கிளம்புறீங்க. ஸோ அன்றைக்கி மாதிரி அவர் கார் எடுக்க போக, மாமா பைக் அப்படிங்கிறீங்க. சரி வா அப்படின்ட்டு பைக் எடுக்க பின்னாடி இருக்கும் அந்த அவர் சொல்லாமலே 2 பக்கமும் அப்படியே வந்துட்டு நீங்கள் அவரை அப்படியே இடுப்பில் கை போட்டு ஹக் பண்ணி அவர் மேலே சாஞ்சிக்க, அந்த மனுஷனும் சிரிச்சுட்டு உங்கள் கையை அழுத்தி பிடிச்சிட்டு, நாடி எனக்கு ஒரு மார்க்கமாக இருக்க அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லை. ஏன் மாமா, உனக்கு என் மேலே கோவமே இல்லையா? எதுக்குடி? இல்லை, அந்த வீடியோ மறுபடியும் ஆரம்பிக்கிற பற்றியா? அந்த வீடியோவை பற்றி நீயும் நினைக்காத, நானும் நினைக்க மாட்டேன், அதுதான் சொன்னேன், அது ஃபேக்குன்னு எனக்கு பார்த்தாலே தெரியுது, அதுக்கே நான் ஃபீல் பண்ணுவோம், சும்மா காண்டதே உளறிட்டு இருக்காத. இல்லை மாமா, வீட்டில் அத்தனை பேர் யாருமே நான் நம்பலை, என்னை பெத்த அம்மா கூட அடித்து விரட்டி தான் விட்டாங்க, நான் அதை பண்ணியிருப்பேன்னு நம்பினாங்க. ஆனால் எப்படி மாமா நீ அப்படின்ட்டு அப்படியே கண்ணில் டீ சொல்கிற, அப்படியே என் டீப் அழுவுற, கோவிலுக்கு போகலான்னு எவ்வளோ அழகாக கிளம்பியிருக்க, பாரு கண்மையெல்லாம் கரையுது அப்படின்னு அந்த மனுஷனும் சட்டுன்னு இறங்கி அவங்கள அப்படியே ஹக் பண்ணி, ஒன்றும் இல்லைடா எதுக்கு அலற, கண்ணை தடைச்சிட்டு, நான் தான் நேற்றே சொன்னானே, எனக்கு தெரியுண்டி ஹீராவை பற்றி, நீ எப்படியாப்பட்ட பொண்ணு, நீ அப்படி தப்பான வேலைன்னு எனக்கு தெரியும், என் மனசுக்கு தெரியும்டி, அவங்க நம்பினா அதுக்கு நானும் நம்பணுமா? சரி மாமா, நம்ம ஏன் இங்கே இருக்கோம்? தான் உன்னை எல்லோரும் அப்படி பேசுனது எனக்கு தெரியாது, நான் தான் வெளியில் போயிருந்தேனே, நான் வந்து உன்னை தான் தேடினேன், அப்போ தான் எல்லோரும் சொன்னாங்க, எனக்குன்னா சொல்கிறோன்னு அப்படி அவ்வளோ கோவம் பிடிச்சி எல்லாரையும் வாங்குன்னு வாங்கிவிட்டு அவங்க அம்மாவை தான் நல்லா 4 டோஸ் விட்டுட்டு அறிவே இல்லாத பொம்பளான்னு திட்டிட்டு வெளியே வந்துட்டேன். வந்து உன்னை தேடாத இடம் இல்லை, எங்கெங்கேயோ தேடிட்டு அடைஞ்சு நானும் வந்தால் கடைசியில் பார்த்தா ரோட்டு ஓரத்தில் நடந்து போயிட்டுருந்தேன், உன்னை பார்த்துட்டேனேன்னு சந்தோஷத்தில் உன்கிட்ட வந்து காரை நிறுத்திட்டு இறங்கி வந்தா என்னை பார்த்து ஓடி வந்து மாமான்னு ஹக் பண்ணிக்குவேன்னு பார்த்தா நீ என்னடானா பொத்துன்னு மயங்கி விழுந்துட்ட, எனக்கோ கையும் இல்லை காலும் இல்லை, என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் நல்ல வேலை உனக்கு ஒன்றும் இல்லை, பதட்டத்துலேயும் சாப்பிடாம இருந்தனால மயங்கிட்டேன்னு சொன்னாங்க, அதனால் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், நீ இப்போது ஹாப்பியாக இருக்கிறது தாண்டி எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்க முகத்தெல்லாம் மறுபடியும் பார்த்தா நீ பழசெல்லாம் நினச்சி அழுவ, அவங்களும் உன்னை இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி தெரில, அதெல்லாம் மாறுற வரைக்கும் நம்ம எங்கேயும் போக வேணாம், இங்கேயே இருக்கலாம், உனக்கு எப்போ தோணுதோ அப்போ போகலாம், ஓகேவா அப்படின்ட்டு அந்த மனுஷன் எல்லாத்தையும் சொல்லி முடிக்க, நீங்கள் அவரே தான் இமைக்காமல் பார்க்குறீங்க, நாச்சிப்பா அப்படின்னு அவர்கிட்ட வர, இல்லை மாமா வார்த்தைக்கு நல்ல நிஜமாக சொல்கிறேன், மனசார சொல்கிறேன், நீ கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு அவனை ஹக் பண்ணிக்க, சரி பழாத அப்படின்ட்டு கண்ணால் அடிச்சுட்டு, சரி போகலாமா அப்படின்னு சிரிச்சுட்டு, கொஞ்சம் சிரியாண்டி பொண்டாட்டி அப்படிங்க அப்படின்னு லைட்டாக சிரிக்க, இன்னும் கொஞ்சம் போதுமா அப்படின்னு பார்க்க, ஐயோ ஆத்தா பயமாக இருக்குது அப்படிங்கிறாரு, உங்களுக்கு கொழுப்பு அப்படின்னு அடிக்க, அந்த மனசை சிரிச்சுட்டு அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணி போக, அவர் முன்னாடி சிரிச்சுட்டு இருந்த மூஞ்சி அப்படியே டல்லாகுது. ஸோ அப்படியே நீங்கள் ஃபேஸ் டல்லாக மறுபடியும் சோகமாக உட்காந்துருக்கதா மிரரில் பார்க்குறாரு, இருந்தாலும் அவர் எதுவும் கேட்டுக்கல, சரி கோவிலில் போய் பேசிக்கலான்னு அமைதியாக இருக்கார். கோவில் வந்துட்டு அந்த மலை மேலே அங்கே தான் போகுது. ஸோ அப்படியே உட்காந்துட்டு அந்த இடத்த அப்படியே ரசித்து பார்க்குறீங்க. முதல் முறை வந்தப்போ உங்களுக்கு இதை ரசிக்கணும் அதெல்லாம் தோணவே இல்லை, இந்த டைம் அப்படியே ரசிக்கிறீங்க. அவரோட போகிற அந்த ஜேர்னி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் கை லெஃப்ட் ஹேண்டில் அவங்க கையை அப்படியே வந்துட்டு பிடிச்சிக்கிறாரு, நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டு அவர் மேலே சாஞ்சிக்கிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு கோவில்கிட்ட வந்து அந்த நிறுத்துறாரு. ஸோ அப்படியே நீங்கள் இறங்க, அந்த கோவிலுக்கு வாசலில் பூ விற்கிறவங்க, பொண்டாட்டிக்கு பூ வாங்கி வச்சு விடுப்பா அப்படின்னு சொல்ல, ஜியோ அப்போ வச்சுட்டா போச்சு, ஏங்க ஆல்ரெடி என் தலையில் இருக்குது அப்படிங்கிறீங்க, பரவாயில்ல அவங்களுக்கு ஒரு வியாபாரம் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, பாவம் மலை மேலே கோவிலில் வந்து கடை வச்சுருக்காங்க, நம்மளை மாதிரி வரவங்கள நம்பி தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பூ போய் அப்படியே ஒரு பந்தே வாங்கிட்டு வராரு. இந்த மனுஷனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் பாதி எடுத்துகிட்டு மீதி சாமி கொடுத்துடலாம் அப்படிங்கிறீங்க. சரிடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அப்படியே கை கோத்து அந்த கோவிலுக்குள்ளே போகிறீங்க. போகும்போதே ஒரு மாதிரி இதமாக இருக்குது. அன்னைக்கு வந்தபோது இதெல்லாம் தோணலை, இன்றைக்கி தோணுது. அவர் கையை விடாமல் பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் அவரை சிரிச்சிட்டு, நடி அன்றைக்கி பிடிச்சிட்டு வான்னு சொன்னதுக்கு உன் கூட பிடிச்சிட்டு வரணும்னு அப்படி இருந்தால் கட்டாயம் இல்லைண்டா அப்படின்ட்டு பார்க்குறாரு. நீங்களும் அப்படியே அவரை அடிப்பட்ட படம் பார்க்க, ஓய் சும்மா சொன்னாண்டி, எப்பவும் சண்டை கொலையாக சிரிப்பிக்கிட்டு என்கிட்ட நேருக்கு நேராக சண்டை போடுவி,
அவ்வளோதாண்டி எனக்கு பிடிக்கும், இப்படி முன்னு இருக்கிற மூஞ்சி எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாரு. நீங்களும் அப்புறம் சிரிச்சிட்டு இப்போ அப்படின்னு கேட்க, இப்போ தான் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு அப்படியே கிட்ட வர, ஐயோ கோவில் அப்படிங்கிறீங்க. அட ஆமாம்ல அப்படின்ட்டு அவரோ அப்படி சிரிக்கா உங்களை அப்படின்ட்டு அப்படியே 2 பேரும் உள்ளே வரீங்க. ஸோ கொண்டு வந்த பூவை சாமி சிலைக்கு போட்டுட்டு அவர் கையை பிடிச்சிட்டு அப்படியே இப்போ அவர் எப்படி வேணார் அதே மாதிரி நீங்கள் அப்படியே வேண்டிக்கிறீங்க கண்ணை மூடி. அந்த மனுஷனும் பர்றா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அவர் மனசுக்குள்ளே, அன்னைக்கு வந்து வேண்டிக்கிட்டேன், இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு, என்னோட எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவளோட தான் என்னோடய லைஃப் அமையணும், அவளையும் கூட இருப்பா, என்னை புரிஞ்சுக்கிட்டா அப்படின்லாம் அந்த மனுஷன் சந்தோஷமாக வேண்டிகிட்டு இருக்கார். பட் நீங்களும் அதுக்கு ஆப்போசிட்டாக, என் மாமா ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், என்னை மறந்துட்டு அவர் வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும் கடவுளே, அவருக்கு நான் சரியான ஜோடி இல்லை, அவருக்கான ஒரு இணைய அவருக்கு அமைச்சு கொடு, என்னை மன்னிச்சிரு. இது யார் கடவுள் போட்ட முடிச்சுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இது கடவுளாக போட்டதா இல்லை தற்செயலாக அமைஞ்சதா தெரியல, எனக்கான நல்ல வாழ்க்கை தான், ஆனால் அவருக்கான சரியான ஜோடி தான் நான் இல்லை. அந்த மனுஷன் மேலே நான் எவ்வளவோ குற்றச்சாட்டை வச்சுருக்கேன், எவ்வளவோ வெறுத்திருக்கேன், ஆனால் அவர் ரொம்ப நல்லவர். அதனால தான் அவரால் இவ்வளோ பெருசாக ஒரு விஷயம் நடந்தும் அது பெருசாக எடுத்துக்காமல் ஏன் பின்னாடி நிற்க முடியுது. எனக்கு அந்த மனசு இல்லை. அந்த மனுஷன் நான் எவ்வளோ ஒருத்தி சொன்னான்னு சந்தேகப்பட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மனுஷன் ரொம்ப நல்லவர். ஒரு வாழ்க்கையிலையும் நிம்மதியாக அவருக்கு பிடிச்ச பொண்ணோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை விட்டு விலகி இருக்கணும்னு நான் வேண்டின அதே வாய் அவருக்கு பிடிச்ச பொண்ணோட சேர்ந்து இருக்கணும்னு சேர்ந்து வந்துட்டு கேட்குறீங்க. அந்த பிரார்த்தனையை கடவுள் வந்துட்டு செவிசாய்ச்சிட்டாரா என்னமோ, அங்கே மணி அடிக்கிற சத்தம் கேட்குது, காற்றுக்கு அங்கே கட்டியிருக்க மணியெல்லாம் கடன்னு ஆட ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே 2 பேர் கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. ஜியோப்போ சிரிச்சிட்டு, நடி ரொம்ப நேரமாக வேண்டிகிட்டு இருந்த பிரார்த்தனைலாம் பலமாக இருக்குது, அடுத்த குட்டி பாப்பாவுக்கா அப்படின்னு வயிற்று கை வைக்க டப்புன்னு கையில் அடியப்படுறீங்க. என்னடி இல்லையா அப்படின்னு பார்க்குறாரு. உங்களுக்கு அதுக்குள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அன்றைக்கு மாதிரி கொஞ்ச நேரம் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வராரு. சார் 2 பேரும் அப்படியே உட்காந்துருக்கா, உங்கள் கையும் ஒரு கையும் ஒன்றா கோத்து தான் இருக்குது. என்ன மாமா வேண்டிக்கிட்ட அப்படின்னு கேட்குறீங்க. வேறண்ணா எப்பவும் போல தான், என் கூட என் பொண்டாட்டி எப்போவுமே இருக்கணும், 7 ஜென்மத்துக்கும் நான் தான் அவளை டார்ச்சர் பண்ணணும்னு அப்படின்னு சொல்லிட்டு அவரோ உங்களை பார்த்து சிரிக்க, ஷியோ அப்படின்ட்டுறீங்க. பொண்டாட்டி நீ என்னடி வேண்டிக்கிட்ட? நானா, அது என் மாமனுக்கு பிடிச்ச பொண்ணோட கடைசி வரைக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கணும்னு அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவரை பார்க்க, சரி காலையில் ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு மறுபடியும் கேட்குறாரு. மாமா எனக்கு சாப்பாடு வேணாம், ஆனால் ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்ட்டு நீங்கள் அங்கேயும் இங்கே தண்ணியை தேட, ஐயோ தண்ணி இங்கே இல்லை, சரி கீழே தான் இருக்கும், நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறாரு. சரி மாமா அப்படின்ட்டு நீங்கள் உட்காந்துக்க, சரிடி இங்கேயே உட்காந்துரு, ஒரு மாதிரி இருக்குங்கிற, இங்கேயே நடந்து மயக்கம் வந்துருப்போது, உட்காந்துரு நான் கீழே போய் உடனே வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. சரி மாமா அப்படிங்கிறீங்க. உங்களை ஒரு நிமிஷம் நின்று உட்காந்துருப்பல்ல அப்படின்னு பார்க்குறாரு. இருப்பேன் மாமா அப்படிங்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கடன்னு கீழே இறங்க. அப்படியே அவர் போகிற வரையும் பார்த்துட்டு கண்ணில் டியர்ஸோட, சாரி மாமா, உனக்கு ஏற்றவன் நான் இல்லை மாமா, நீ ரொம்ப நல்லவன், உன் லைஃப் நல்லபடியாக இருக்கணும், உனக்கு சரியான நாள் நான் இல்லை, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் மாமா, இனிமேவாது நீ சந்தோஷமாகிரு, கண்டிப்பாக உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அப்படின்ட்டு, எனக்கு வாழவே தகுதி இல்லை, நான் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டுட்டேன், இதுக்கு மேலே இந்த அருகற்பானவங்களோட நீ வாழாதன்னு. ஏன்னா உங்களை எல்லோரும் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வீடியோ என்னமோ உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வந்திருக்கும், உங்களுக்கும் எல்லோரும் உங்களை தப்பாக பார்க்குற மாதிரி குறுன்னு பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஸோ அதனாலே வெளியில் வரவே இது பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. இன்றைக்கி தான் கோவிலுக்கு வரலான்னு சொல்லி கூட்டிகிட்டே வந்திருக்கீங்க. ஸோ அதுவே ஜஸ்ட்டு வந்துட்டு ஜெயோப்க்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், இத்தனை நாளாக உள்ளே இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவான்னு பார்த்தா டக்குன்னு மனசு மாறிட்டாளா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அதுக்கு இல்லாமல் நீங்கள் கோவிலுக்கு வந்ததுலேருந்து நடந்துக்கிட்டதெல்லாம் அவருக்கு ஒரு உறுத்தலாகவே தான் இருந்திருக்கும். மனுஷனும் வேகமாக போய் வாட்டர் பாட்டிலோட திரும்பி வர, நீங்களும் வந்துட்டு அப்படியே அழுதுட்டு அவரை பார்த்துட்டு இருந்தவர் கடன்னு அவர் வர்றதுக்கு முன்னாடி அந்த மலை உச்சியில் போய் நிற்கிறீங்க. கடவுளே, நான் பண்ண போகிறது தப்பு தான், கடவுள் கொடுத்த உயிரை எடுக்கிறதுக்கு எனக்கு எந்த இதுவும் இல்லை, ஆனால் எனக்கு வாழவே பிடிக்கல, இந்த வாழ்க்கை வேணாம், எல்லோரும் என்னை பார்க்கும்போது அருகருப்பாக பார்க்குற மாதிரியே இருக்குது, இப்படி அசிங்கத்தை பார்க்குற மாதிரி பார்க்குற வாழ்க்கை எனக்கு வேணாம், என் மாமா ரொம்ப நல்லவன், என் கூட சேர்ந்து அவரும் கஷ்டப்பட வேணாம், அவரோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு மறுபடியும் ஒரு வேண்டியதில் கடவுள் கஷ்டு அப்படியே குதிக்க போக, அப்படியே உங்கள் கையை யாரோ பிடிக்க, டக்குன்னு திரும்பி பார்த்தா அங்கே ஜேப் தான் அப்படியே உங்களை மரம் முறைச்சிட்டு கையை அப்படியே பிடிச்சி நிற்க, நீங்களும் அழுகியோட மாமா அப்படின்னு பார்க்க, சரிவா
2 பேரும் சேர்ந்து குதிக்கலாம் அப்படின்ட்டு அவரும் முன்னாடி வர மாமா அப்படிங்க அந்த மனுஷனும் குதிக்கா எஜ்ஜுக்கே போயிடுறாரு. நீங்கள் மாமா மாமான்னு கையை பிடிச்சி இழுக்க அவரும் அந்த கார்னரில் வந்துட்டு சரிவா 2 பேரும் சேர்ந்தே குதிச்சிடலாம், வாழ்ந்தா 2 பேரும் ஒன்றா வாழ்வோம், இல்லை செத்தாலும் சரி சேர்ந்தே சாவோம், நீ சாவலான்னு முடிவு பண்ணிட்டீல அப்புறம் என்ன தயங்குற வாடி அப்படின்னு பிடிச்சி இழுக்க மாமா அப்படின்ட்டு நீங்கள் இந்த பக்கம் இழுக்க அவரும் இல்லை வா செத்துருவோம், விழுந்து குதிக்கணும்னு தானே வந்த வா குதிச்சிடலாம் அப்படின்ட்டு அவரும் பிடிச்சி உங்களை இழுத்துட்டு அங்கேருந்து குதிக்க ஐயோ மாமா மாமா அப்படின்னு பிடிச்சி நீங்கள் கடைன்னு இழுத்து இந்த பக்கம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபோர்ஸ் அவரை பிடிச்சி இழுக்க அந்த மனுஷன் உங்கள் மேலே அப்படியே வந்து விழுக 2 பேரும் சேர்ந்து அங்கே இருக்க பாறையில் கடைன்னு அப்படியே உருண்டுட்டு வரீங்க. அந்த பக்கம் விழுகலை, நல்ல வேலை இந்த பக்கம் விழுந்துட்டீங்க, கோவிலுக்குள்ளே வந்துட்டீங்க. ஸோ அப்படியே நீங்கள் எழுந்து மாமா உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு அப்படியே பார்க்க அப்படியே எழுந்த ஜியோ கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டாக செம்ம கடுப்பில் கண்ணத்துலேயே புளிர்னு விட அப்படியே போய் பறக்க அவரை மாமா அப்படின்னு அழுதுகிட்டே பார்க்க அவர் அப்படியே உங்களை இழுத்து ஹக் பண்ணிட்டு சாவ போகிற நீ என்னை விட்டுட்டு செத்துருவியாடி நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படி என்னடி உனக்கு நான் பண்ணேன் எனக்கு தெரியும்டி நீ ஏதோ இப்படி ஏடாகுடமாக பண்ண போகிறேன்னு பைத்தியக்காரி மூலையே உனக்கு வேலையே செய்யாதாடா ஏன்டி இப்படி இருக்கிற அப்படின்ட்டு அந்த மனுஷன் நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்னு நினச்சேன், நீ இல்லாத லைஃப் எனக்கு நரகம்டி, என் அம்மா அப்பா என்னை விட்டு பாதியிலே போயிட்டாங்கடி, அதுக்கப்புறம் நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் உனக்காக மட்டும் தாண்டி, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து உன்னை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக பார்த்துக்கணுன்னே நான் வாழ ஆரம்பித்தேன்டி, உனக்காக தாண்டி, உனக்கு பிடிச்ச படிப்பை நான் படித்தேன், நல்ல வேலைக்கு வந்தேன், இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு முதலாளியாக இருக்கேன், எல்லாத்துக்கும் ஒரே காரணம் யார் தெரியுமா, நீ மட்டும் தாண்டி, என் மனசு ஃபுல்லாக நீ மட்டும்தான் இருந்த, சின்னதுலேருந்தே உன் கூட எப்படியெல்லாம் வாழணும்னு கற்பனை பண்ணி வச்சுருக்கேன் தெரியுமா, என் காதல் அது உனக்கு என்னான்னு தெரியுமாடி, அதோட டெப்த் என்னான்னு தெரியுமா, தெரிஞ்சிருந்தா இப்படி வந்து நீ நின்றுக்க மாட்டேடி, என்னை நீ புரிஞ்சிக்கவே இல்லைல்ல, என்னை பற்றி என்னடி நினச்சிட்டு இருந்த, உன் உடம்பு கலையர்வன்னு நினச்சியா, அதனால தான் நேற்று கூட அப்படி இருந்தியா அப்படின்ட்டு அந்த மனுஷன் போட்டு உழுக்க ஐயோ மாமா அதெல்லாம் இல்லை அப்படின்னு கதறீங்க. அதெல்லாம் இல்லைண்ணா அப்புறம் ஏண்டி என்கிட்ட தண்ணி வேணும்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சுட்டு இங்கே வந்து நின்ன அப்படின்ட்டு அவர் போட்டு உழுக்க மாமா என்னை மன்னிச்சிரு மாமா அப்படின்ட்டு அலறிங்க. மன்னிப்பு அப்படின்ட்டு அந்த மனுஷன் அப்படியே கோவமாக திரும்ப அப்படியே வந்து ஓடி வந்து அவரை பின்னாடிலேருந்து ஹக் பண்ணிட்டு மாமா மாமா ப்ளீஸ் மாமா நீ பேசாமல் இருந்தால் என்னால் தாங்க முடியாது மாமா, சாரி மாமா, நான் அப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கக்கூடாது, தப்பு தானே அவர் கையை பிடிச்சி அப்படியே உங்கள் கண்ணத்தில் அடிக்கா அவரும் டக்குன்னு எடுத்து ஏய் அப்படின்ட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. அந்த மனுஷனுக்கு அவ்வளோ லவ் உங்கள் மேலே, நீங்கள் பண்ணுறதெல்லாம் அவருக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது, ஏண்டி என்னை புரிஞ்சுக்காமல் என்னை கொல்கிற அப்படின்ட்டு அவர் பார்க்க மாமா சாரி மாமா என்னால் முடியல மாமா, என்னால் என்னை பார்க்குற பார்வை அருகருப்பாக பார்க்குற மாதிரி இருக்கு மாமா, என்னோடய வீடியோ வெளியானதுலேருந்து எத்தனை பேர் அதை பார்த்துருப்பாங்க அப்படின்ட்டு கதிரலை. ஐயோ பைத்தியக்காரி, அது யாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகலை, ஒன்லி நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான், இது யாரோ உனக்கு வேணுக்குன்னு உன்னை என்கிட்டேருந்து பிரிக்கணுங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க, அதுதான். அது மட்டும் இல்லாமல் அது ஒரிஜினலும் இல்லை, அது ஒரு மாஃப் பண்ண வீடியோ, அதை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டேன், அதை தான் நான் எல்லாருக்கிட்டேயும் சொன்னேன், அவங்களும் அந்த வீடியோலாம் எப்போயோ டெலீட் பண்ணிட்டாங்க, உன்னை பற்றியும் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆனால் என்ன எனக்கு தான் அப்படி உன்னை பேசிட்டாங்களேன்ட்டு அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகாமல் உன்னை தனியாக வச்சுருக்கேன், ஆனால் நீ இப்படி ஒரு லூஸு மாதிரி வேலையை பார்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்லடி, என்னை பற்றி எவ்வளோ கேவலமாக நினச்சிட்டில்ல, உன் கூட ஒரு டைம் நான் ஒன்றா இருந்துட்டா அதுக்கப்புறம் எவ்வளோ வேணாலும் கட்டிட்டு போயிடும்னு நினச்சியா, நீ மட்டும் நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட்டாகி குதிச்சிருந்தாலும் உன் கூட சேர்ந்து நானும் குதித்து சாவனே தவிர அந்த மாதிரி ஒரு வெண்ணம் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் வாயை பற்றி சொல்லாத மாமா அப்படின்னு அலறிங்க. கொஞ்ச நாள் 2-3 நாளாக தானடி என் மேலே உனக்கு காதல், அதுக்கே உனக்கு இந்த வார்த்தையை கேட்க முடியலையே, உன் மேலே எனக்கு உன்னோட நீ பிறந்ததுலேருந்து லவ், உன்னோட இந்த 23 வயசு வரைக்கும் எனக்கு லவ், அப்போ என்னோடய லவ் எவ்வளோ டெப்த்து, அப்போ எனக்கு எவ்வளோ வலிக்கும், என் கண்ணு முன்னாடி நீ சாவணிக்கிறியே அது எனக்கு எவ்வளோ அடி வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உழுக்க சாரி மாமா அப்படின்ட்டு அவரை ஹக் பண்ணிவிட்டு கதறி அளவை எனக்கு புரியுதுடி, உன் மனசு எனக்கு புரியாமல் இல்லை, அதனால தான் நீ யாரையும் பார்க்க வேணாம் சங்கடப்பட வேணான்னு உன்னை இத்தனை நாள் தனியாகவே வச்சுருந்தேன், நீ எப்போ விரும்புகிறியோ அப்போ உன்னை வெளியில் கூட்டிகிட்டு வரலான்னு, ஆனால் நீயா எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ இப்படி என்ன அம்போன்னு விட்டுட்டு பார்த்த பற்றியா, மன்னிக்க மாட்டேன்டி உன்னை அப்படிங்கிறாரு. சாரி மாமா அப்படின்ட்டு அவரை ஹக் பண்ணிவிட்டு கதறீங்க. இந்த மனுஷனும் அப்படியே அப்போ எனக்கு சத்தியம் பண்ணு, இந்த கோவிலில் இந்த சாமியை சாட்சியாக வச்சு உன்னோட கடைசி உசுர்
சாமியாக எடுக்கிற வரைக்கும் நீயா அதுவும் பண்ண மாட்டேன், என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இனிமேல் சத்தியமாக அப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டேன் மாமா, நீ தான் என் உசுரு, உன்னை விட்டு நான் போக மாட்டேன் மாமா, மன்னிச்சிடும் மாமா அப்படின்ட்டு அப்படியே கதற. அந்த மனுஷன் அப்படியே உங்களை இறுக்கி ஹக் பண்ணிக்கிறாரு. விட்டால் எங்கே பிரிஞ்சிருங்களோன்னு அந்த அளவுக்கு. ஸோ அப்படியே மாமா உன்னை கேட்கவா, உனக்கு எப்படி மாமா என் மேலே எவ்வளோ லவ், அதான் சொன்னேனடி நீ பிறந்ததுலேருந்தே எனக்கானவனு நானே முடிவு பண்ணிட்டேன்டி, எனக்கு நான் அவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறாரு. ஆனால் அதுக்கெல்லாம் நான் கொஞ்சம் கூட டிசர்வே இல்லை மாமா, நான் சாகணும்னு நினச்சது என்னை எல்லோரும் வீடியோவில் பார்த்துட்டாங்கன்னு மட்டும் இல்லை, உனக்கு நான் சரியில்லைன்னு. எது? ஆமாம் மாமா, நான் உனக்கு சரியான ஜோடி இல்லை. நீ அத்தனை பேர் சொல்லியுமே எவிடன்ஸாக ஒரு வீடியோ கண்ணு முன்னாடி இருந்தோம் நம்பலை. ஆனால் நான் ஒரே ஒருத்தி சொன்னான்னு எந்த எவிடன்ஸும் இல்லாமல் தான் சொன்னான், அதுக்கே உன்னை தப்பாக நினச்சவா மாமா நான் அப்படின்னு பார்க்குறாரு. என் ஃப்ரெண்டு ஈவா. அந்த மனுஷனும் அதை நீ இன்னும் மறக்கலையா அப்படிங்கிறாரு. மாமா எப்படி மாமா உன்னால் இப்படி இருக்க முடியுது, என்னால் முடியல மாமா. என் தங்கச்சி கல்யாணத்தப்போ அவள் ஃப்ரெண்டு என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டா. நான் சொல்கிறேன் அப்படின்னு ஜெயோ பார்க்க. ஸோ அப்போ தான் நீங்கள் உண்மையெல்லாம் சொல்கிறீங்க. ஆக்சுவலி ஜேகேவுக்கு கல்யாணம் நடந்திருக்கும்ல, அந்த டைமில் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துருப்பீங்க. அதாவது உங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட் ஈவா இல்லாமல் இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பாள், அவள் தான். ஸோ ஈவாவை பற்றி அவள் தான், மச்சான் நீ எப்படி கல்யாணம் பண்ண, அதுவும் மாமாவே. நான் கூட அவள் ஏதோ நாடகம் ஆடிட்டு இருந்தா, அதெல்லாம் நம்பி நீ உன் மாமாவை விட்டுருவியோன்னு நினச்சேன். நல்ல வேலை, சீனியர் ரொம்ப நல்லவர்றி, உனக்காக அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படின்ட்டு அவங்கள எந்த பசங்களும் வந்து டார்ச்சர் பண்ணாமல் உங்ககிட்ட ரேகிங்னு யாரும் நெருங்காமல் இருந்ததுக்கு காரணமே ஜெயோப் தான். அந்த மனுஷன் காலேஜில் இருந்து தான் அவள் ஆள் எவ்வளோ வந்து கிட்ட போனீங்க அவ்வளோதான் அப்படின்னும். அது மட்டும் இல்லாமல் ரகசியமாக உங்களை யாராவது தாக்கணும்னு நினச்சா கூட இந்த மனுஷன் ஊருக்கு முன்னாடி வந்து நின்று யாரையுமே பார்க்குறியா அப்படின்னு சொல்லி அவனுங்களையும் வச்சு செஞ்சுருப்பாரு. ஸோ அந்த மாதிரி யாரையுமே உங்ககிட்ட நெருங்க விடாமல் எல்லாத்தையுமே விரட்டி அடிக்கிறது மட்டும் இல்லாமல் இருக்கிற பொறுக்கி பசங்களெல்லாம் உங்களை பார்க்கக்கூட விடாத அளவுக்கு அப்படி ஒரு இதாக வந்து உங்களை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. அது மட்டும் இல்லை, அவர் ஈவாவை லவ்வே பண்ணியிருக்க மாட்டார். ஈவா தான் ஒரு ஒன் சைடாக அவரை பார்த்து பிடிச்சி போய் லவ் பண்ணிட்டு தெரிஞ்சவ அவர்கிட்டயே போய் நேரடியாக லவ் சொல்லும்போது அந்த மனுஷனும் இல்லைம்மா நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, எனக்கு க்ரஷ் இருக்குதுன்னு நினச்சிட்ருக்க, அது ஓ மேலே இல்லை, உங்கள் கூட இருக்காளே உங்கள் ஃப்ரெண்டு அவள் என்னோட அத்தை பொண்ணு, அவள் மேலே எனக்கு சின்ன வயசுலேருந்து அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அவளுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணணும் தான் நான் திரும்பி உங்கள் பின்னாடிலாம் அலைஞ்சிட்ருக்கேனே தவிர வேறு ஒன்றும் இல்லை, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டமா அப்படின்னு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ காமாக தான் அந்த மனுஷன் எடுத்து சொல்லியிருப்பார் உங்களை லவ் பண்ணுறங்கிறதையும். ஸோ இதெல்லாம் அவளை தாங்கிக்க முடியல. அது எப்படி, எனக்கு என்ன குறைச்சல், அவளுக்கு தான் அழகு இருக்கா, எங்களுக்கு இல்லையா, அவளுக்கு உங்களை கண்டாலே பிடிக்காது, உங்களை தப்பாக நினச்சிட்டு தெரியுறா, இன்னும் நீங்கள் அவளை அப்படின்னு அப்படியே கேட்கும். ஜெயஹப்போ இங்கே பாருமா, அவள் எப்படி நினச்சாலும் சரி எனக்கு அவளை தான் பிடிக்கும். சே அவள் இன்னொருத்தனை அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஜெயஹப்பு கையை வாங்கியிருப்பார். ஈவாவோ பயந்து போய் அப்படியே பார்க்க, இன்னொரு தடவை அவளை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை வந்துச்சு அடிச்சே கொன்றுவேன், அவளோட ஃப்ரெண்டுங்கனால உன்னை விடுறேன், ஃப்ரெண்டாக வந்துட்டு இப்பெல்லாம் பேசுகிற தொலைச்சிருவோம் பார்த்துக்கோ, என்ன தெரியும் என் மாமா பொண்ணை பற்றி உனக்கு, அவள் எப்படியாப்பட்டவன்னு எனக்கு தெரியும் போடி அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருப்பாரு. ஸோ இதனால் ஈவாக்கோ என்ன வேணான்னு சொல்லிட்டு அவளை நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியா, முடியாது, உங்களை பற்றி சேர விட மாட்டேன், அவளுக்கு உன் மேலே ஏற்கனவே காண்டு, நான் இன்னும் அதை அதிகப்படுத்துகிறேன்னு. ஸோ ஈவா தான் அப்படியே வந்துட்டு தப்பாக ஜெயப்பை பற்றி அவர் லவ் பண்ணி ஏமாத்தினது, அப்படி இப்படி பொண்ணுங்க பின்னாடி சுற்றுறாருன்னு இருக்கிற 1000 கட்டுக்கதைகளை சொல்ல எல்லாத்தையும் அப்போதைக்கு அவர் மேலே அந்த கோபத்தில் பைத்தியக்காரத்தனமாக எல்லாத்தையும் நம்பியிருப்பீங்க. இது எல்லாத்தையும் ஃப்ரெண்டு சொல்லி அவள் எல்லாமே போய் தாண்டி சொன்னான், நாங்களும் எவ்வளோ உனக்கு எடுத்து சொன்னோம், நீ கொஞ்சம் கூட கேட்கல, நான் கூட எங்கே நீ அவள் சொல்கிறதெல்லாம் கேட்டு இந்த மனுஷனை புரிஞ்சுக்காமே போயிடுவேன்னு நினச்சேன், ஆனால் நல்ல வேலை அவர்கிட்டயே சேர்ந்துட்டேன், அவருக்கு அவ்வளோ லவுடின்னு அவளும் அத்தனையும் சொல்ல அப்போவே முடிவு பண்ணியிருப்பீங்க, நீங்கள் நிறைய தப்பு பண்ணிட்டீங்க. ஸோ ஜெயோப்பை ஏற்றுக்கிட்டு வாழணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அவரும் ஒன்றா இருக்கும் போது அவர்கிட்ட பேசி 2 பேரும் வந்துட்டு பரஸ்பரமாக ஒன்றாகலாம் நினச்சிட்டு இருக்கும் போது தான் அந்த மனுஷன் பிஸ்னஸ் டூர்னு கிளம்ப சரி அதெல்லாம் முடிச்சுட்டு வரட்டும் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருந்திருப்பீங்க. அதுக்குள்ளே தான் இப்படி ஒரு வீடியோ வந்து அவங்களை அந்த வீட்டிலேருந்தே ஓடி வர மாதிரி ஆகிருக்கும். ஸோ இப்போ அதெல்லாம் சொல்லி நீங்கள் அழுக, இங்கே பாரு அப்பயும் சரி இப்பயும் சரி நீ மட்டும்தான் என் மனசில் இருக்க, எவன் எது சொன்னா என்ன எவன் எது சொன்னான்னு எதையும் நான் நம்ப மாட்டேன், நீ எப்படி இருக்கியோ அப்படி தாண்டி எனக்கு பிடிக்கும், நீ கூட இப்படி சண்டை போட்டுகிட்டே இரு அதுதான் எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் மூக்கில் அப்படின்னு கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் சிரிச்சிட்டே அவரை ஹக் பண்ணிக்க, இனி இந்த மாதிரி ஏதாவது முடிவு பண்ண அப்படின்னு மறைக்க பண்ண மாட்டேன் அப்படிங்கிறீங்க.
தட்ஸ் மை கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன, அந்த மனுஷவங்கள தாங்கன்னு தாங்கி தான் பார்த்துக்கிறாரு, எல்லாமே செய்கிறாரு. ஆனால் என்ன, 2 பேருமே இது வரைக்கும் வீட்டுக்கு போகணுன்னு அவரும் நினைக்கல, நீங்களும் போகலான்னு சொல்லவும் இல்லை. ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கேன்னா உங்களுக்கு இன்னும் குடும்பத்தில் உள்ளவங்கள ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. அதனால் அப்படியே போயிட்டுருக்க அவங்கள வந்து நல்லா நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணலை அப்படின்ட்டு ஜேப் வந்து ஃபேமிலிக்கிட்ட எல்லாம் நிரூபிச்சிருப்பார். ஸோ அவங்களுக்கும் நீங்கள் வந்துட்டு தனியாக அப்படி இருக்கிறது ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஸோ உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. ஜேப் கிட்ட எத்தனையோ வாட்டி ப்ளீஸ்ப்பா நாங்கள் வந்து பார்க்குறோமே அப்படிலாம் அவங்க அம்மா கெஞ்ச, யார் வேணாலும் பார்க்கணும், ஆனால் நீங்கள் பார்க்கவே கூடாது அத்தை. அவளை என்னெல்லாம் சொல்லி அடித்து நான் இல்லாத போது அவன் மேலே கை வச்சுருக்கீங்க, அதுக்கே எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது. ஸோ தயவு செய்து கண்ணு முன்னாடி வராதிங்க. நீங்கள் யாரும் அவளை பார்க்க வேணாம், என் பொண்டாட்டியை நம்பாத யாரும் எங்களுக்கு வேணாம், நாங்கள் தனியாகவே இருந்துக்குவோம் அப்படிங்கிறான். இவ்வளோ பெரிய கூட்டு குடும்பத்தில் இவ்வளோ நாள் இருந்துட்டு ஏன் தம்பி இப்படி பிடிவாதம் பிடிக்கிற அப்படின்ட்டு அவன் சித்தியும் வந்து ஜேகே அம்மா வந்து கேட்க, என்ன பண்ணுறது சித்தி, அன்றைக்கி கொஞ்ச நேரம் யாராவது யோசிச்சு அவளுக்காக ஒருத்தர் பேசியிருந்தாலும் இந்த வீட்டில் நான் இருந்திருப்பேன். ஆனால் யாருமே அவளுக்குன்னு பேசலையில, எல்லாருமே அவங்க அம்மா சொல்கிறதான் உண்மை நம்பி அவளை என்னால் முடியாது, என் பொண்டாட்டிக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன், எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் ப்ரைவசி முக்கியம், நாங்கள் அப்படியே இருந்துக்கிறோம், யாரும் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு திட்டி விட்டுட்டு வந்திருப்பான். ஸோ எங்கே இருக்கான்னு ஒரு வேளை ஜேகே வச்சு ஜோப் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஸோ வீட்டுக்கு பார்க்க வராங்க. நீங்களும் வந்துட்டு தோட்டத்தில் நின்று அடையே பூ பறிச்சிட்ருக்கீங்க. அப்போது அடையே பறிச்சுட்டு திரும்ப மொத்த குடும்பமும் வந்து நிற்க, ஒரு நிமிஷம் அவங்களெல்லாம் பார்த்ததும் கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அன்றைக்கி நடந்தது ஞாபகம் வருது. அப்படியே உங்களை அவங்க பார்க்குற பார்வை, அன்றைக்கி பார்த்த அருகருப்பான பார்வை, உங்கள் அம்மா பாப்பா அப்படின்னு ஏதோ சொல்ல வர உங்கள் அம்மா கை ஓங்கினதுமே அடிக்க தான் வராங்கன்னு பயந்து கதறிக்கிட்டு அப்படியே நீங்கள் வேணாம்மா வேணாம்மா அப்படின்னு அப்படியே ஓடுறீங்க வீட்டுக்குள்ளே. பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பின்னாடி ஓடி வர, மற்ற குடும்பமும் ஹிரான்னு கத்திக்கிட்டு எல்லாரும் வராங்க. நீங்கள் குடுகுடுன்னு ஓடி போய் ரூம் கதவை சாத்திட்டு அப்படியே இல்லை நான் எதுவும் பண்ணலாமா அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி நடுக்கத்தோட அப்படியே கதறிக்கிட்டு இருக்கீங்க. இவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க தெரிஞ்சதுமே ஜோஹப்பு படன்னு வீட்டுக்கு வந்திருப்பாரு. வந்தவரும் எல்லாத்தையும் முறைக்க, எல்லோரும் வந்து கதவை தான் தட்டி நிற்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு அந்த மனுஷன் கோவமாக வராரு. அவர் சவுண்டு கேட்டதும் நீங்கள் அப்படியே கொஞ்சம் நடுக்கம் இதாகி அப்படியே எழுந்து நிற்க, தள்ளுங்க என்னத்துக்கு இப்போ இங்கே வந்து நின்றுட்டுருக்கீங்க, என் பொண்டாட்டி என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்க, நாங்கள் ஒன்றும் பண்ணலப்பா, அவளை பார்க்க தான் வந்தோம், பார்த்து மன்னிப்பு கேட்க தான், அவள் எங்களை பார்த்தது ஓடி போய் கதவை சாத்திக்கிட்டா, ப்ளீஸ்ப்பா திறக்க சொல்லுப்பா பேசணுப்பா அப்படின்னு அவங்க அம்மா எவ்வளோ கெஞ்ச, தயவு செய்து அத்தை இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம், அவள் மைண்ட் அப்செட்டாக இருக்கா, அவளுக்காக எப்போ உங்களை பார்க்கணுன்னு தோணுதோ அப்போ நானே கூட்டிகிட்டு வரேன் இப்போ எல்லோரும் அப்படின்னு வாசலை காட்டி அவர் அப்படி காட்ட, எல்லோரும் கஷ்டமாக இருந்தாலும் சரி அவளுக்கும் கொஞ்சம் டைம் வேணும்ன்ட்டு எல்லோரும் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அப்படியே கதவு கிட்டே நின்று உங்ககிட்டையும் மன்னிச்சிருமா, நாங்கள் எல்லாம் தப்பு பண்ணிட்டோம், உன்னை யாருமே புரிஞ்சுக்கல, நாங்கள் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் அப்படி இப்படின்னு அவங்க எல்லோரும் சாரி கேட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே ஜியப்போ எல்லோரும் போயிட்டாங்கடி கதவை தர அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அந்த நடுக்கத்தோடையும் வந்து கதவை திறந்துட்டு இன்னும் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு கண்ணில் டியர்ஸோட உடம்பெல்லாம் நடுங்க அப்படின்னு நின்றுட்டுருக்க, அந்த மனுஷன் அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு ஒன்றும் இல்லடி ஒன்றும் இல்லை அப்படின்னு தூக்கிட்டு வந்து பெட்டில் உட்கார வச்சு உங்களை அவர் மடியில் உட்கார வச்சு அப்படியே நச்சு பொண்டாட்டி ஏன் அப்படின்னு உங்கள் முகத்தை அப்படியே பார்த்து கண்ணாலாம் தடிச்சு விட, எனக்கு யாரையும் ஃபேஸ் பண்ணுற தைரியம் இல்லை மாமா, எனக்கு பயமாக இருக்குது மாமா, அன்றைக்கி என்னை பார்த்து அதே மாதிரி பார்வையை பார்த்துருவாங்களோன்னு எனக்கு சங்கடமாக இருக்குது மாமா அப்படின்னு நீங்கள் அழுக, ஒன்றும் இல்லைடா இன்னும் ஏன்டா அதே நினச்சிட்ருக்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, மாமா எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு கண்ணை தொடச்சிட்டு, சரி அவங்களுக்கு உன்கிட்ட எப்போ பேசணும்னு தோணுதோ அப்போ நீ பேசு புரியுதா, அது வரைக்கும் நீ ஃபீல் பண்ண வேணாம், அவங்களும் ஒன்று வந்து பார்க்க மாட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் ஜேஹப்பும் நீங்களும் அந்த தனி வீட்டில் தான் தனியாகவே தான் இருக்கீங்க. அந்த டைமில் தான் ஜேகே வந்துட்டு வந்து அவன் ஒய்ஃபுக்காக அவன் வந்துட்டு அந்த ஹோட்டல் கட்டினது அதுக்காக வந்து ஐடியா கேட்க ஜேஹப் தான் ஐடியா கொடுத்துருப்பான். ஸோ அந்த டைமில் மொத்த ஃபேமிலியும் ப்ளீஸ்ப்பா எப்போயாச்சும் அவளை கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ ஜேகேவோட ஹோட்டல் அந்த ஓப்பனிங்கில் எல்லோரும் உள்ளே இருக்க, நீங்களும் அப்படியே வந்துட்டு வெளியில் வந்து அப்போ தான் இறங்குறீங்க காரில். ஜேஹப்போ உள்ளேருந்து வெளியே வந்து வா அப்படின்னு உங்களை கையை பிடிச்சி அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு வர, உங்களுக்கு இப்போது 5 மாதம். ஸோ வயிறு நல்லாவே தெரியுது. அப்படியே நீங்கள் உள்ளே வர உங்கள் அம்மா கண்ணில் டியர்ஸோட பாப்பா அப்படின்னு கிட்ட வராங்க. நீங்கள் அப்போ தான் அம்மா அப்படின்னு பார்க்குறீங்க. உங்கள் அப்பாவும் வந்தவர் உங்களை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு மன்னிச்சிருமா நானும் அன்றைக்கி யோசிக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் இப்போ மன்னிப்பு கேட்குது. உங்கள் சிஸ்டர் கூட அக்கா சாரி, நான் உன்னை தப்பாகவே நினைக்கலக்கா, நான் எவ்வளவோ சப்போர்ட் பண்ணேன், யாரும் என் பேச்சை கேட்கல அப்படின்னு, ஏன்டி இப்போ திரும்ப எங்களெல்லாம் கோத்து விட்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஜேகே கேட்க, நீ தானே நம்பலை, உங்கள் அக்கா கேரக்டர் படி
எது அப்படின்ட்டு ஜேகோப் அப்படியே முறைக்க, நான் அப்படி சொல்லலை, அவள் கொஞ்சம் சிடுமூஞ்சி, அதனால் உன்னை வெறுப்பேற்ற ஏதோ பண்ணுறான்னு தான் நினச்சேன், தவிர தப்பாக எதுவும் நினைக்கல அப்படின்னு ஜேகேவும் மனசில் உள்ளது சொல்ல. சரி சரி, ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் வேற ஒருத்தவன், அந்த நாய் என்னைக்காவது மாட்டுவான் அப்போ இருக்குது அப்படின்னு ஜேகோப் அப்படியே வன்மமாக நினச்சிட்ருக்க. இங்கே நம்மாலோ இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க விரும்பலை, ஸோ நான் வெளிநாடு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வெளிநாட்டுக்கு கிளம்பிட்டான். அவன் அங்கே கிளம்புன நேரம் இங்கே அப்படியே வந்துட்டு எல்லோரும் ஹோட்டல் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கனால எல்லோரும் சந்தோஷமாக இருக்கா. அங்கே நம்மால் சின்னும் ஒரு ஒய்ஃபோட அப்படியே வராரு. ஸோ அவங்க கையில் ஒரு குழந்த இருக்குது. அப்படியே அவங்க சிஸ்டரோ ஜின்னை பார்த்துட்டு மூஞ்சை திருப்பிக்கிட்டு, வாங்க வாங்க அப்படின்னு அவங்க ஒய்ஃபை மட்டும் கூப்பிட்டு, ஹாய் குட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு குழந்தைய கொஞ்சம் சின்ன, அப்போ நீ என்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. சிஸ்டரோ, நான் ஏன் உங்ககிட்டலாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சை திருப்பிட்டு போவேன். ஆடி பாவி அப்படின்னு பின்னாடியே போய், இப்போ என்னவா மேடம்க்கு என்ன கோவம், எனக்கு என்னப்பா கோவம், என்ன பிளான் பண்ணிவிட்டு அதை தனியாக எக்ஸிக்யூட் பண்ணால் கோவம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு மறைக்க. சரி சரி, இங்கே பாரு, அன்றைக்கி இருந்த சுச்சுவேஷன் அப்படி, எனக்கு தெரியும் நீ எப்படியும் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. பாருறா, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. ஏய், ஜேகே மேலே உனக்கு கோவம், அதுக்காக நீ என்னை யூஸ் பண்ணிக்கிட்ட. எதை அவ்வா பொய் சொல்லாதீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகணும், அதுக்கு நீங்கள் தான் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. என்ன இங்கே சண்டை அப்படின்னு ஜேகே வந்து, நீ இன்னும் திருந்தலை, உன் குழந்த உன் பொண்டாட்டி அங்கே நின்றுட்டுருக்காங்க, நீ என்ன தனியாக கொண்டுட்டு வந்து ஏன் பொண்டாட்டிக்கிட்ட கடலை போட்டுட்ருக்க, அதுவும் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா தெரியும்ல அப்படின்னு ஜேகே அப்படியே வந்து அவன் ஒய்ஃபை பின்னாடி நிற்க வைக்க. ஜின்னும் தலையில் அடிச்சுட்டு, அவன் ஒருத்துவன் டெச்சி தள்ளுறா அந்த பக்கம், நாங்கள் வேறு பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு அவரும் வந்துட்டு, சரி சமாதானம், நம்ம பிளான் தான் போட்டோம், ஆனால் அதுக்குள்ளே கொஞ்சம் குளறுபடி ஆயிடுச்சு, அதான் அந்த டைமில் எனக்கு அப்படி அவளை உடனே கல்யாணம் பண்ணணுன்னு, ஸோ அதான் அப்படின்னு அந்த மனுஷன் சொல்லிகிட்டு இருக்க. எது பிளானா, நாடி நடக்குதுங்க அப்படின்ட்டு அப்படியே ஜேகேவோ முழிக்க. ஒன்றும் இல்லையே மாமா, வேணாம் இப்போ சொல்லாதீங்க அப்படின்னு ஜின்னை வந்துட்டு அப்படியே அவங்க ஒய்ஃப் கண்ணை கட்ட. அவரோ, அது நாங்கள் வேறு பேசிகிட்டு இருக்கோம், ஒழுங்காக உண்மையை சொல்லிடு, அப்புறம் உன் பொண்டாட்டிக்கிட்ட போய் என் பொண்டாட்டி இருந்தாலும் சைட் அடித்தான் கல்யாணம் பண்ணி பார்த்தாலும் போட்டு கொடுத்துருவேன், அதெல்லாம் அவளுக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. எது தெரிஞ்சும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிச்சா, ஐயோ அவ்வளோ பெரிய மகானா அந்த அம்மா. நான்லாம் ஒன்றும் மகான் இல்லை, இவர் தான் ரொம்ப பெரிய மகான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோ அப்படியே சின்ன லவ்வோடு பார்க்க. அந்த மனுஷனும், இப்போ எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிறாரு. எல்லாருக்கும் இந்த மனசு வந்துடாதில்ல. ஆமாம் ஆமாம், ரொம்ப பெரியவர் தான், இன்னொரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கூட்டிகிட்டு வந்துட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறவர் ரொம்ப பெரிய நல்லவர் தான் அப்படின்னு ஜேகே சொல்ல. மாமா உனக்கு என்ன தெரியும், நீ பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு நான் ஒய்ஃபோ ஒன்று கத்திகிட்டு இருக்கா. அப்போ ஜின்னும் வந்துட்டு எதையுமே பெருசாக கணிக்கல. பட் சின்ன ஒய்ஃபோ, இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க தான் இந்த கல்யாணங்கிற ட்ராமாவே பண்ணார். வாட் அப்படின்னு ஜேகே பார்க்க. சின்ன பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், இந்த மனுஷன் என் மேலே வச்சுருந்த லவ் அப்படி. அவங்களுக்கு ஒன்று சொல்லவா, எனக்கு கல்யாணம் ஆகி குழந்த இருக்குது, அதுக்கப்புறம் தான் எனக்கு கல்யாணம். ஸோ வாட், என் பிரதருக்கு அந்த மாதிரி தான் ஆச்சு. இந்த குழந்த இவரோடதே கிடையாது. அப்படின்னு பார்க்க. எஸ், என் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோடது. அந்த நாய் என்னை ஏமாற்றிட்டான், ஆனால் இந்த மனுஷன் என்னை கைப்பிடிச்சி எனக்கு இந்த சொசைட்டியில் ஒரு நல்ல அந்தஸ்தை கொடுத்துருக்காரு. இவரோட லவ் உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அடுத்தடுத்த சீசனில் வந்துடும். ஸோ அப்படியே வந்துட்டு இப்போ அப்படியே நீங்கள் சுகாவை பார்க்குறீங்க. சுகாவோ, நல்லா இருக்கியா அப்படின்னு உங்கள் கிட்ட வர. மாமா நீங்கள் அப்படின்னு அப்படியே சுகாவை ஆனந்த கண்ணீரோடு பார்க்க. ஜியோப்பா ஒரு நிமிஷம் பார்க்க. அந்த மனுஷனும், நான் அந்த அளவுக்கு எவ்வளோ மனமல்லடி அப்படிங்க. அதுக்கு பார்க்கல மாமா, என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ சர்ப்ரைஸ் தான் அப்படிங்க. சுகாவை ஹக் பண்ணிக்கிறீங்க. பட் இதெல்லாம் ஜேயோப்க்கு தப்பாலாம் தெரியல. அந்த மனுஷனும் உங்கள் 2 பேத்துக்குள்ள நடுவில் இருக்கிற பியூரான லவ்வை மட்டும்தான் பார்க்குறாரு, அதனால் அவர் கண்டுக்கலை. ஸோ நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, மாமா நல்லா இருக்கியா, உனக்கு ஒன்றும் இல்லையா, எப்படி மாமா அப்படின்ட்டு அப்படியே சுகாவை ஆராய்ச்சி பாரு பார்க்க. நல்லாதாம்மா இருக்கேன், ஆக்சிடெண்ட்டில் நாங்கள் செத்துட்டோன்னு நினச்சி போலீஸ் டிக்ளேர் பண்ணிடுச்சு, பட் நாங்கள் சாகலை. எங்களை மாதிரி இன்னொரு கப்பல்ஸ் வந்திருக்காங்க, அவங்கள தான் நாங்கள் நினச்சி நீங்கள் கொண்டு போய் எல்லாம் பண்ணிட்டீங்க. பட் நாங்கள் சாகலை, நாங்கள் மலையாடி வரத்தில் கிடந்தோம். அங்கே இருக்கிற மலைவாசி மக்கள் எங்களை கொண்டு போய் அங்கே வச்சு எங்களுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் தான் நான் ரெடியாகி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அயான் குட்டி எங்கே அப்படின்னு கேட்குறீங்க. அப்படின்னு காட்ட சுகாவோட ஒய்ஃபோ அயானை வச்சுட்டு நிற்க. அயான் குட்டி அப்படின்னு, அக்கா நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒய்ஃபையும் கேட்க. என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எது அப்படின்ட்டு நீங்களோ, சுகா மாமா
அக்காவுக்கு ஏன் என்ன தெரியல? அவளுக்கு நீ என்ன இல்லை, அவளுக்கு என்னையவே தெரியல. ஏன் கையில் தூக்கி வச்சிருக்காளே அவன் அயான், அவள் பையனே தெரியாது. என்ன மாமா சொல்கிற நீ? உங்களுக்கு ஒன்றுமே புரியல? ஆக்சிடெண்ட் ஆகினதில் 2 பேருமே கோமா ஸ்டேஜ் போயிட்டோம். எனக்கு ரெக்கவர் ஆயிடுச்சு, அவளுக்கு ஆகலை. அவளுக்கு நம்ம யாருன்னே தெரியாது, அவளுக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. ஐயோ மாமா, அப்போ அயான்? அயான் நான் பையன்னு தெரியாமல் ஏதோ நம்ம குடும்பத்து பையன் நினச்சி வச்சிட்ருக்கா. எப்படி? அதுவா, அவள் என் கூட ட்ரீட்மெண்ட் பண்ணனால அவளுக்குன்னு யாரும் இல்லை அப்படின்னு சொன்னாங்களா. ஸோ என் கூட வரீங்களான்னு கேட்டேன். அவளுக்கும் யாரையும் தெரியாதனால தான் ஃபேமிலியை கண்டுபிடிக்கணும்னு என் கூட வந்திருக்கா. என்ன மாமா சொல்கிற நீ? உங்களுக்கு ஒரு பக்கம் சிரிப்பு, ஒரு பக்கம் கவலையாக இருக்கு. என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலையெழுத்து. ஏமாம்மா நீ சொல்லலாமே, நீ தான் அவங்க ஹஸ்பண்ட். அப்படி ஈஸியாக சொல்ல முடிஞ்சிருந்தா சொல்லியிருக்க மாட்டேனா? அவளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குமா, மூளையில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம ஏதாவது நம்மளாக போய் அவளுக்கு நினைவுபடுத்தணும்னு நினச்சா அந்த மூளையில் போகிற நரம்பு ஏதாவது பாதிப்படையும். அதனால் அவள் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டாரு. வேறு வழி இல்லைம்மா, அவளுக்காக ரெக்கவர் ஆகணும். இல்லை ரெக்கவரே ஆகாமல் அவள் என்ன ஹஸ்பண்டாக ஏற்றுக்கணும். வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் அவரோட ஃபீலிங்ஸை சொல்ல, உங்களுக்கோ இத்தனை வருஷம் கழிச்சு ஒன்று பார்க்கும்போது கூட இவ்வளோ கஷ்டத்தில் தான் பார்க்கணுமா மாமா அப்படின்னு இருக்குது. ஸோ அயான் குட்டியும் அவங்க அம்மாவை அப்படியே ஹாப்பியாக வந்துட்டு அவங்க அம்மாவோட இருக்கா. பட் அம்மானே தெரியாமல் அவங்களும் வந்து வச்சுட்டு இவன் நல்லா ஒட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க சுகாவோ. ஆமாம் என் பையன் அப்படி தான் அப்படின்னு சொல்லி அவரும் சமாளிச்சுட்டு இருக்க. பார்க்கும்போதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஜெயோப்போ வந்து அவங்க ஷோல்டரில் நடி பாலியை லவ்வை நினச்சி ஃபீல் பண்ணுறியோ அப்படின்னு வந்து மேலே கைப்பட. ஐயா போங்க, உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது எங்களை சொல்லிகிட்டே இருக்கணும். மாமா பாவம் இல்லை, நான் பண்ணுறது பாவம் தான். கல்யாணம் பண்ண ஒவ்வொருத்தனும் பாவம் தான்டி. உங்களை மாதிரி பொண்டாட்டிங்க கிடச்சி எதை அப்படின்னு முறைக்க. சும்மா சொன்னேன்டி, இந்த மாதிரி எல்லாருக்கும் கிடச்சிருமா, எனக்கு மட்டும்தான் அந்த ராட்சசிலாம் அப்படின்னு அவர் சொல்ல, நான் ராட்சசியா அப்படின்னு அடிக்காதோ மாறிட்டிட அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிக்க. ஸோ நீங்கள் அவரை ஓடி ஓடி அடிக்கிறீங்க. அவரோ பார்த்துடி உள்ளே இருக்க குட்டீஸ்க்கு எதாவது இருப்போது அப்படின்ற வயிற்று தடவி கொடுக்க, நீங்களும் அப்படி மறைச்சிட்டுக்க. மொத்த குடும்பமும் இப்போ மறுபடியும் உங்கள் முன்னாடி வந்து நிற்குது. உங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. அவங்களாம் அவங்கக்கிட்ட சாரிம்மா அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்க. ஐயோ எத்தனை வாட்டி கேட்பீங்க, விடுங்க. யாருக்காக இருந்தாலும் நடக்கிறது தானே. அப்படி ஒரு வீடியோ பார்த்தா யாராக இருந்தாலும் சந்தேகப்படுறதா. ஆனால் என்ன, ஏன் குடும்பம் நீங்கள் இப்படி ஒரு தடவையாச்சும் இது உண்மையா, இது நீயானே கேட்டிருக்கலாம். அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. மற்றபடி உங்கள் மேலெலாம் எனக்கு எந்த கோவமும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல. அப்போ அவங்க அம்மாவோ சாரிம்மா பண்ணது தப்பு தான், இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு ரொம்ப நேரம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஸோ ஒரு வழியாக இப்போ எப்படிடா இருக்குது, செக்கப்லாம் போறியா அப்படி இப்படின்னு அடுத்ததாக அந்த இது கொஸ்டின். போகிறேம்மா, 5 மாதம். குழந்தைங்க நல்லா இருக்காங்கம்மா 2 அப்படிங்கிறீங்க. அடேங்கப்பா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இனி ரொம்ப நீ ஜாக்கிரதையாக இருக்கணுமா அப்படின்னு அம்மாவும் நிறையா டிப்ஸ் சொல்ல. சரிம்மா, இன்னும் ஏம்மா தனியாக இருந்து கஷ்டப்பட்டுட்ருக்கணும், நீங்களும் எங்களோடய வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்க, நீங்களோ அப்படியே வந்துட்டு ஜெயோப்பை தான் பார்க்குறீங்க. ஜெயோப்போ இதில் நான் சொல்ல எதுவும் இல்லை, உனக்கு பிடிச்சிருந்தா அங்கே போகலாம், இல்லை நம்ம தனியாகவே இருக்கலாம்னாலும் இருக்கலாம். எனக்கு எப்போவுமே என் பொண்டாட்டியோட மனசு எது சொல்லுதோ அதை தான் நான் கேட்பேன். அவள் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். இனி ஒரு தடவை இந்த குடும்பத்தால் என் பொண்டாட்டிக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னா நான் கண்டிப்பாக வருவேன், இல்லைன்னா நான் இங்கேயே இருந்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஜியோ கட் அண்ட் ரைட்டாக சொல்ல. இல்லைப்பா இல்லை, நாங்கள் இனி யாரும் அவளை எதுவும் சொல்ல மாட்டோம். நாங்கள் தெரியாமல் ஒரு தடவை தப்பு பண்ணுவோம், திரும்ப திரும்ப ஒரு மனுஷன் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு இவங்களை விடுறதா இல்லை. அதுவும் மாசமாக இருக்கீங்க, வாயு வயிறுமாக இருக்க பிள்ளைக்கு ஆசையாக சமைச்சு போடணுன்னு அம்மாவுக்கு ரொம்ப ஆசை இருக்கும். அதுவும் மாசமாக இருக்கும்போது அம்மா மடி வேணும்னு பிள்ளைங்களும் ஏங்குவாங்க. ஸோ அதனால் அம்மாவும் கேட்க, உங்களுக்குமே உங்கள் அம்மா நினைப்பு வந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ அவங்கள ஃபேஸ் பண்ண ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் வராமல் இருந்திருப்பீங்க. இந்த அளவுக்கு இப்போ எல்லோரும் மன்னிப்பு கேட்டு சகஜமானதும் உங்களால் மட்டும் இருக்க முடியுமா என்ன? ஸோ நீங்களும் அப்படியே ஜேஹப்பை பார்த்து நம்மளும் அங்கேயே போயிடலாம் அப்படிங்கிறீங்க. உனக்கு ஓகேனா ஓகேடி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்ன மனுஷனும் அடுத்தது எல்லாம் அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஷிஃப்ட் ஆகிடுறேன். ஸோ நீங்கள் அவரோட ரூம்க்கெல்லாம் அப்படியே வர ஃபர்ஸ்ட் டைம் வரல அப்படிங்கிறாரு. நீங்களோ என்னமோ போங்க, நமக்கும் இந்த ரூமுக்கு ராசி இல்லை போல், நான் இந்த ரூம்குள்ளே வரவே இல்லை, கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் அப்படிங்கிறீங்க. அதுக்கு நம்ம இங்கே இருக்கணுமே, பண வீட்டுக்கு போனோம், அங்கேருந்து பல பிரச்சனைகள் பிளா 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 அப்படியே ஒரு ரூம்லேயே இருந்தாச்சு. அதுக்கப்புறம் மாறி இப்போ அந்த வீட்டில் இருந்தோம், இப்போ தான் இங்கே வந்திருக்கோம். எனக்கு என்னமோ இந்த வீட்டை விட அந்த வீட்டு தான் ராசின்னு தோணுது. ஏன்னா அங்கே தானே ஃபர்ஸ்ட் டைம் நீ என்ன கிஸ் பண்ண,
ஃபர்ஸ்ட் டைம் என்ன அப்படின்னு அந்த மனுஷன் கொஞ்சம் இதாக அப்படியே உங்கள் காதில் பேச ஐயாச்சி அப்படின்னு அடிக்கிறீங்க. நாடி உண்மையை தானே சொல்கிறேன் அப்படின்ட்டு அவரோ அப்படியே உங்களை எடுத்து லிப்பில் கிஸ் பண்ண நீங்களும் கிஸ் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறீங்க. எதுக்குடி இது கொடுத்ததுக்கா? இதுக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு இல்லை பின்ன இதாண்டி பெரிய கிஃப்ட்டு இதுக்கு இல்லைங்கிறா அப்படின்ட்டு அவரை ஒரு மாதிரி கோச்சிக்கிட்ட போய் முடிஞ்சு வச்சுக்க இவர் ஒருத்தர் அப்படின்ட்டு கணத்தில் கிஸ் பண்ணி என்னை இவ்வளோ லவ் பண்ணுறதுக்கு ஒரு மனுஷனால் ஒருத்தரை இவ்வளோ லவ் பண்ண வைக்க முடியுமான்னு ஆச்சரியப்படுத்துறீங்க நீங்கள் அப்படிங்கிறீங்க. அப்படியே ரெடி பண்ணிட்டேனா அப்படிங்கிறாரு. என்ன பண்ணிட்டேனா என்ன பண்ணலான்னு கேளுங்க. எவ்வளோ லவ் நான் உங்களை வெறுத்து உங்களை தேவையில்லாத தகாத வார்த்தையில் செய்யாத தப்புக்கெல்லாம் திட்டியிருக்கேன். ஆனால் நீங்கள் எதையுமே மனசில் வச்சுக்காம எனக்கு என் பக்கம் ஒரு பிரச்சனை வந்தும் அதையெல்லாம் வந்துட்டு நீங்கள் நம்பாமல் எனக்காக நின்று இருக்கீங்க. யாருக்கு கிடைப்பான்னு சொல்லுங்கள் இப்படி ஒரு புருஷன்? ஆமாடி நான் கொஞ்சம் மக்கு தான் பாரேன் எப்படி ஒன்று நம்பி உன் கூடவே இருந்திருக்கேன்னு அப்படிங்கிறாரு அந்த மனுஷன். உங்களை அப்படின்னு நீங்கள் அப்படியே முறைக்க அவரும் சிரிக்கிறாரு. அப்படியே ஒரு சுற்றி கட்டில் சுற்றியோட நீங்கள் அவரை அங்கே இருக்க பில்லோஸ்லாம் எடுத்து அடிக்க பொண்டாட்டி ராட்சசியாக மாறிட்டாலே ஐயோன்னு சொல்லிட்டு அவர் கத்திட்டோட யார் ராட்சசின்னு நீங்களோ அப்படின்ட்டு அப்படியே டக்குன்னு நிற்க நாடியாச்சு அப்படின்னு கொடுன்னு உங்களுக்கு ஒன்றுனா தாங்க மாட்டார். 1000 கலாய்ச்சாலும் கொடுக்குன்னு ஓடி வந்து உங்களை தாங்கி பிடிச்சி காலை அப்படியே பாதத்தை என்னடி இங்கே வலிக்குது எதுவும் பண்ணுது ஆடின்னு வயிறு பாதம்னு எங்கே வலிக்குதுன்னு தெரியாமல் எல்லா பக்கத்தையும் பிடிச்சி அமுக்கி விட நீங்களோ அப்படியே ஒரு காதை பிடிச்சி என்ன சொன்னீங்க அப்படின்னு திரும்ப அடி பாவி நடிச்சு ஆடிங்க பின்ன உங்களை பிடிக்கிறதுக்கு வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு இழுத்துட்டு வந்து என்ன சொன்னீங்க நான் ராட்சசியா சொல்லிங்களான்னு அப்படியே அவர் லிப்பில் அப்படியே நீங்கள் கடிச்சு வைக்க ஐயோ ஏடியே அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தவர். இப்போ அவரும் அப்படியே லிப்போட லிப்ஸ் எடுத்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 2 பேரும் டீப்பான கிஸ். அப்படியே உங்களோட லவ்வை வாயால் சொல்லாமல் உணர்வுகளால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி கொடுத்துக்கிறீங்க. ஸோ அழகான ஒரு லவ் அங்கே உருவாயிருக்கு. ஒரு பக்கமாக இது வரைக்கும் இருந்த அந்த லவ் 2 பக்கம் மாறி இருக்கு. இப்படி எல்லை இல்லாமல் ஒருத்தனால் காதலிக்க முடியுமான்னு அந்த மனுஷன் நிமிஷத்துக்கு நிமிஷம் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்காரு. நீங்களும் தன்னோட தப்பெல்லாம் உணர்ந்து இப்போ அவரோட அப்படியே ஐக்கியமாயிட்டீங்க. அந்த மனுஷன் இல்லாமல் உங்களால் இருக்கவே முடியாது அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டீங்க. சுகா மேலே இருந்தது ஜஸ்ட் ஒரு பாசம் மட்டும்தான், இவர் மேலே இருக்க மட்டும்தான் லவ் அப்படிங்கிறத பிரித்து அறிஞ்சிட்டிங்க. ஸோ சுகா லைஃப்பை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த மனுஷன் பொண்டாட்டியை கூட வச்சுக்கிட்டு பொண்டாட்டின்னு சொல்ல முடியாமல் அலைஞ்சிட்ருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் ஜெயஹோப்போ 10 மாதமாக இருக்க குட்டி சொல்ல இருக்காங்க அதை மட்டும் யோசி, அவனோட லைஃப் கடவுள் நல்லபடியாக அமைச்சு கொடுப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட அப்படியே 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு தூக்கத்தில் அப்படியே தலைவாணி தூக்கி போட்டு ஒருத்தன் எழுந்து 5 வருஷம் ஆச்சு இன்னும் அவன் மூஞ்சி என் நினைப்புக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஜிமினோ புலம்பிகிட்டு இருக்கான். ஏன் புலம்புறாங்கிறத அடுத்தடுத்த சீசனில் பார்க்கலாம். அடுத்ததாக யாருக்கு போடலாங்கிறத மாதிரியே ஓட் பண்ணி சொல்லிடுங்க. ஜின்னா சுகாவா ஜிமினா? ஓகேடா. இந்த 3 ஷார்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்டில் யாருக்குங்கிறது சொல்லிடுங்க. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.